Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோ. நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோ இது. ஸோ இதில் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் மோஷனை வந்து நம்ம எல்லா லெக்சர்ஸுமே போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் 3 பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் 1, 2, 3, types of forces, momentum and impulse, conservation of momentum and equilibrium of forces. இந்த 5 கான்செப்டை மட்டும் சேர்த்து நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம், அப்பரண்ட் வெயிட் அண்ட் காமன் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் புலி பிளாக் ப்ராப்ளம். ஓகே, இதெல்லாம் சேர்த்து பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 3ல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் ரஃப் இன்க்ளைன்டு பிளேன், அதுக்கப்புறம் சூடோ ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது பார்ட் 3ல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த பார்ட்டில் இருக்கீங்கன்றதை பாருங்கள். உங்களுக்கு வந்து சைடில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்போம் பாருங்கள், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதில் எதில் இருக்கீங்கன்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு தான் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பார்க்கணும். ஸோ இஃப் யூர் இன் பார்ட் 3, பார்ட் 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் எப்படி இந்த ஒன் ஷாட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரியும் இருக்கும் வித் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ தியரி வித் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் இருக்கும். ஓகே ரைட்ப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். All the best. Now we are going to discuss about what is frictional force. Okay, so frictional forceல எத்தனை டைப்ஸ் இருக்குது, முதல்ல frictional forceனா என்ன, அது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், ஓகே, அது எப்படி ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறது, அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க சமயத்தில் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, சரிப்பா கவனிங்க. சரி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி திஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் லைக் டென்ஷன், நார்மல் ரியாக்ஷன், ஓகே, வெயிட்டு, இது மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் வீடியோஸில் பார்த்து யூ கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் பெட்டராக புரியும் உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யூ கேன் கண்டினியூ நோ இட் செல்ஃப். சரி, இப்போ ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ இட் இஸ் டினோட்டட், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து எந்த லெட்டரால் டினோட் பண்ணுறான் அப்படின்னா ஸ்மால் எஃப். ஓகே, இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஸ்மால் எஃப். இப்போ ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃப்ரம் தட். ஸோ சிமிலர் டு நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது நார்மல் ஃபோர்ஸ் எப்போ உருவாகும், 2 ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் இருந்தாலே என்ன ஃபோர்ஸ் வந்துடும், நார்மல் ஃபோர்ஸ் வந்துடும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நார்மல் ஃபோர்ஸ்ன்றது காமன் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். காமன் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராகவும் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் பார்த்தும் டைரக்ஷன் இருக்கும், கரெக்டாக. ஸோ தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். அது வந்து 2 ஆப்ஜெக்ட் நடுவில் கான்டாக்ட் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 2 ஆப்ஜெக்ட் நடுவில் கான்டாக்ட் இருந்தால் மட்டுமே இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ சிமிலர் டு நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். We know normal force acts perpendicular to the common tangent of the surface in contact, but frictional force acts tangential to the common tangent. அதாவது இது வந்து ஒரு மாசியம், டவுன்வர்டு பார்த்து உங்களுக்கு என்ன இருக்கும், டவுன்வர்டு பார்த்து mg will be there. ஸோ காமன் டேஞ்சன்ட்ன்றது என்னென்னா 2 சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் என்னது காமன் டேஞ்சன்ட். அதுக்கு டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்து நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அந்த நார்மல் ரியாக்ஷன் வில் பி பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி வித் த காமன் டேஞ்சன்ட். ஸோ நார்மல் ரியாக்ஷன் வில் பி பெர்பெண்டிகுலர் டு த காமன் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ எஸ். ஸோ ஆனால் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இங்கே நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்லிடுறேன். என்னென்னா, ஸோ கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் வந்து நான் இது மேலே அப்ளை பண்ணுறேன், மாஸ் எம் மேலே. பட் திஸ் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ் இன் விச் த மாஸ் எம் இஸ் ப்ரெசன்ட். ரஃப் சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ரைட்டில் மூவ் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எப்படி போட்டிருக்கேன், நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து காமன் டேஞ்சன்ட்டுக்கு டைரெக்ஷனில் போட்டிருக்கேன், கரெக்டாக. திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட். ஸோ காமன் டேஞ்சன்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டேஞ்சென்ஷியல். டேஞ்சென்ஷியல்னால் என்னென்னா காமன் டேஞ்சன்ட் அலாங் த லைன் இருக்குது. பட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர், பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டேஞ்சென்ஷியல் டு த காமன் டேஞ்சன்ட், ரைட்டா. சரி, இப்போ அதுதான் பாயிண்ட் ஒன்று.
எப்போவுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து காமன் டேஞ்சன்ட்டுக்கு பேரலாக தான் இருக்கும். ஓகே, சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் போகலாம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஆக்டிங் whenever there is a tendency or actual relative motion takes place between two bodies in contact. ஓகே, அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இது மேலே ஒரு பென் வச்சுருக்கேன், இது another சர்ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லைன்னு வைங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாட்டமில் இப்போ இந்த கீழே இருக்க இடத்துக்கு என்னோடய ஃபிங்கர்ஸுக்கு உள்ள சர்ஃபேஸ் வந்து 0வா, என்னோடய ஃபிங்கர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த பெண்ணும் என்ன இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ வருமா, whenever there is tendency, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் இருந்தால் மட்டுமே என்ன ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ், இப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இது இன்னொரு சர்ஃபேஸ்னு வைங்க. இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் இருந்தால் தான் என்ன வரும். இப்போ இது வந்து 4 m/s மூவ் ஆகுது, இது 3 m/s மூவ் ஆகுதுன்னா there is a relative motion is present. ஸோ whenever there is a relative motion இருந்தால் மட்டுமே என்ன நம்மளுக்கு இருக்கும், we will have frictional force. ஸோ ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும், இல்லைனா என்னது, டெண்டன்சி டு மூவ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கான்டாக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, என்னோடய கை மேலே உள்ள கை லைட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. இது கீழே உள்ளது ஃபிக்ஸடாக இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்கிறது, இந்த மேலே உள்ள ஆப்ஜெக்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. இட் இஸ் ஹேவிங் த டெண்டன்சி டு மூவ். டெண்டன்சினா என்னது, அது நினைக்குது நான் இப்படி இது நகரணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, whenever there is a tendency of relative motion, ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்க எப்போல்லாம் ட்ரை பண்ணுதோ அப்போவே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ whenever there is a tendency or actual relative motion takes place between two bodies in contact, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பேசிக்காக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவோம். ஓகே, இப்போ நீங்கள் அதாவது ஒரு ஃபோர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் ரெண்டு சர்ஃபேஸுமே சேம் வெலாசிட்டியில் இருக்க வைக்க ட்ரை பண்ணும். புரியுதா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுன்னா, ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருக்குது இல்லையா, ரெண்டு பேருக்குமே சேம் வெலாசிட்டி இருக்கவே விரும்பும். அது மாதிரி ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட். ஸோ இப்போ பாருங்கள், லைக் எனி அதர் ஃபோர்ஸ் இன் நேச்சர், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ occurs in pair. ஸோ லைக் எனி அதர் ஃபோர்ஸ் இன் நேச்சர், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ occurs in pair and acting on two different bodies. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எந்த ஒரு ஃபோர்ஸுமே will occurs in pair according to Newton's third law, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், இட் will occurs in pair. இப்போ இது ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரிக்ஷன் என் கையில் ஆக்ட் ஆகுதுன்னா மேலே உள்ள கையில் கீழே உள்ள சர்ஃபேஸில் இதே வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அது ஒரு பாயிண்டர் நோட் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லைக் எனி அதர் ஃபோர்ஸ் இன் நேச்சர், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ occurs in pair and acting on two different bodies. ஸோ புரியுதா? சரி, இட் இஸ் ஃபவுண்ட் எக்ஸ்பெரிமெண்டலி. என்ன சொல்கிறான் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு n அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு n. ஸோ என்னன்றது என்னதுங்க, நார்மல் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த நார்மல் ரியாக்ஷன் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து தான் எது டிசைட் ஆகுதான், we are getting frictional force. புரியுதா? ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். இப்போ நான் ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை நான் எடுத்தேன் அப்படின்னா, ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, ஐ வில் கெட் அ கான்ஸ்டன்ட். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ என்ன. ஸோ இந்த மியூக்கு பேர் என்னென்னா கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவான். மியூக்கு பேர் வந்து இட்ஸ் அ கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அது வந்து எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ரெண்டு டைப் ஆஃப் சர்ஃபேஸ் மேலே இருக்கும். இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பென்னும் இது வந்து ஒரு ரஃப்பான ஒரு
லைக் ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோங்க, தர நம்ம ரோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெண்ணை நான் ரோடு மேலே வைக்கிறேன்னு வைங்க, ரொம்ப ரஃப்பாக இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து மியூவோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே இந்த பெண்ணை கொண்டு போயிட்டு ஐ எம் கோயிங் டு கீப் இன் அ கிளாஸி சர்ஃபேஸ், ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே போய் வச்சேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மியூவோட வேல்யூ வரும். ஸோ பேசிக்காக என்னென்னா it is a dimensionless constant and its value depends on the nature of surface in contact. ஸோ ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடிய நேச்சர், என்ன மாதிரி நேச்சரில் கான்டாக்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து வரும். ஓகே சரி, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலி மியூ இன்ட்டு என் ஃபார்மில் இருக்கும். சரி, நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குப்பா. ஓகே, ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதர் ஒன் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் FS. Static friction is denoted by the letter FS. Kinetic friction is denoted by the letter FK. Okay, static friction is FS and kinetic friction வந்து FK அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ ஆக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இஃப் தேர் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன், ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிற டைமில், so if there is tendency of relative motion between two bodies, then static friction acts. Tendency na enadhu, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுற சுச்சுவேஷன், தட் இஸ் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு மூவ் இன் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். அந்த ட்ரையிங் டு மூவ், டெண்டன்சி டு மூவ். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் ஸ்டார்ட் ஆக்டிங். இஃப் ஆனால் ஒன்ஸ் இந்த ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிடுது, if actual relative motion takes place, then kinetic friction acts. So static friction வந்து இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நகர ட்ரை பண்ணுது, டெண்டன்சி டு மூவ், அப்போவே வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் வந்துடுது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், அது பேர் தான் என்னது நம்மளுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன். புரியுதா? எஸ். ஸோ அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் whose value varies from 0 to μs. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது எப்போ ஆக்ட் ஆகும், ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் டெண்டன்சி டு மூவ், ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் வர ட்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகிடுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துடுது. அதோட வேல்யூ வந்து என்ன ஆகும், 0லேருந்து μsn வரைக்கும் வேரி ஆகும். அப்படி குறைஞ்சபட்சம் 0, அதிகபட்சம் μsn. மியூன்றது நம்மளுக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆனால் இது நம்மளுக்கு எந்த கேஸில் படிக்கிறோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேஸில் படிக்கிறோம்ல, அதனால நான் என்ன போட்டிருக்கேன், μs. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் μsக்கு பேர் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது பேர். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து எப்பவுமே எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும், இட் வில் வேரிஸ் ஃப்ரம் 0 to μsn. ஓகே, அதிகபட்சம் μsn வரைக்கும், குறைஞ்சபட்சம் 0 வரைக்கும் இருக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இட்ஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். இப்போ இந்த μs மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, μsn வந்து என்ன கூப்பிடுவோம் அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் FL. எல் வந்து லிமிட்டிங்கை குறிக்குது. ஸோ FL, limiting value of static friction or the maximum value we consider for a static friction. Okay, right. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0லேருந்து μsn வரைக்கும் வேரி ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ இதே கைனடிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் என்ன ஆகும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு μkn. கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு μkn. மியூன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன், μsன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் static friction. So Fk is equal to μk into n. Any doubt here? Yeah. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா μk, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன்றது எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டு. இது எப்போ வரும் கைனடிக் ஃப்ரிக்ஷன், ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட், ஒரு சர்ஃபேஸ்க்கும் இன்னொரு சர்ஃபேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் வந்துடுச்சு, ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது, அப்போ வர சுச்சுவேஷனில் வர்றது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரி, μk இஸ் ஆல்வேஸ், அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா μk இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் μs. μk இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் μs. அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் இன் ஜென்ரல் கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன்.
அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சொல்கிறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகம் தென் த கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து ப்ராப்ளம்ஸில். ஓகே, இன் ப்ராப்ளம்ஸ் இஃப் μs அண்ட் μk ஆர் நாட் கிவன். அதாவது in problems if μs and μk values are not given separately, μs value μk value தனித்தனியாக கொடுக்கலன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட் ஒன்லி μ is given, பொதுவாக ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தானா நம்ம என்ன எடுத்துக்கணும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் சேம் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ in problems if μs and μk values are not given separately but only μ is given, then μs μkவை நம்ம என்ன எடுத்துக்கலாம், மியூனே எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ப்ராப்ளமில் வந்து ஒரே ஒரு மியூ தான் கொடுத்துருக்கான், அந்த சுச்சுவேஷனில் μsம் μkவை நம்ம சேம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னா வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ உருவாகுது, ரெண்டு சர்ஃபேஸ் காண்டாக்டில் இருக்கணும். அப்படி ரெண்டு சர்ஃபேஸ் காண்டாக்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குமா, அதே மாதிரி இந்த சர்ஃபேஸில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் பி தேர். இப்போ ரெண்டுமே நான் ரொம்ப க்ளோஸராக கொண்டு போகிறதுனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே ஏதோ ஒரு விதத்தில் எதால் வருது அப்படின்னா இட் கைண்ட் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸையும் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் வில் பி தேர், தட் இஸ் எலக்ட்ரான் ப்ரோட்டான் ஆட்டம் வில் பி தேர். ஸோ என்னென்னா இந்த சர்ஃபேஸில் இருக்க சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்கும் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் வில் பி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மேபி இட் கேன் பி அ கூலும் ஃபோர்ஸ், நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா, க்ளோஸராக நியூக்ளியெலாம் ரொம்ப க்ளோஸராக வருது. ஸோ தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸால் ஏற்படுறதா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக், எலக்ட்ரோமேக்னெட்டிக்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கூலும் ஃபோர்ஸ் தே ஆர் சேயிங். கூலும் ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்கள்ல, கூலும் ஃபோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, 11th இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, மேபி 12th போயிட்டிங்கன்னா கூலும் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அது தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் வென் டூ சர்ஃபேசஸ் ஆர் இன் கான்டாக்ட் த சார்ஜ் பார்ட்டிகல் எக்ஸர்ட் ஃபோர்ஸஸ் ஆன் ஈச் அதர் ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் வெரி லெஸ். ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் நடுவில் ரொம்ப க்ளோஸாக டிஸ்டன்ஸ் இருக்கனால அங்கே ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் விச் இஸ் அன் கூலும் ஃபோர்ஸ் லைக், அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக்னு சொல்கிறான். எலக்ட்ரோமேக்னெட்டிக்னா யூ கேன் இமேஜின் லைக் சம் கைண்ட் ஆஃப் அ கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே ரைட், ஸோ இதுதான் இப்போ பாயிண்ட்ஸு. இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு குயிக்காக எல்லா பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுறேன், ஏன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் அ டாபிக் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ரிவைஸ் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே காமன் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அலாங் த காமன் டேஞ்சன்ட் டைரக்ஷன்லேயே இருக்கும், அதுதான் டேஞ்சென்ஷியல் டு காமன் டேஞ்சன்ட் போட்டிருக்கோம், பேரலல் டு காமன் டேஞ்சன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் வந்தாலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துடும். இன்னொன்று என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ வரும் அப்படின்னா whenever there is a tendency to move, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு சர்ஃபேஸ் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி வர ட்ரை பண்ணாலே, ரெண்டு சர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிக்கு வர ட்ரை பண்ணும்போதே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துடும். ஆஃப்டர் தே ஆர் மூவிங் வித் ரிலேட்டிவ் மோஷன், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் நகர ஆரம்பித்ததுக்கப்புறமும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், புரியுதா? அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து வில் அக்கர்ஸ் இன் பேர். இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து ஆக்ட் ஆகுதுன்னு இங்கே ஃப்ரிக்ஷனு, இந்த சர்ஃபேஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து ஆக்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் அக்கர்ஸ் இன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் அண்ட் ஆக்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் என்ன கண்டுபிடிச்சான், எஃப்எஸ் ப்ரொபோஷனல் டு என், ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு மியூ வந்துடுது. மியூ இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம், ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன், எஃப்எஸ் அண்ட் எஃப்கே. ஸோ எஃப்எஸ் வந்து எப்போ ஆக்ட் ஆகுது, whenever there is a tendency to have relative motion, that is different velocities வர ட்ரை பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துடுது. கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து whenever after relative motion, ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண தொடங்கிடுச்சு அதுக்கப்புறம் அப்போ வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன்.
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0 to μsn வரைக்கும் வேரி ஆகும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் கைனடிக் ஃப்ரிக்ஷன்றது எப்போவுமே அது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, μs இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் μk. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் அதிகம் இன் ஜென்ரல் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸில் வெறும் உங்களுக்கு ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க உடனே அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் சேம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர், பிகாஸ் சார்ஜ் பார்ட்டிகல் க்ளோஸராக வரனால ஃபோர்ஸஸ் வில் பி ஸ்ட்ராங்கர். அதால் ஏற்படக்கூடிய ஒன்று தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். கூட நீங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ஓகே, டென்ஷன், இது எல்லாமே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், டென்ஷன் இதெல்லாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். பிகாஸ் அந்த சார்ஜ் பார்ட்டிகல் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸால் ஏற்படுற ஃபோர்ஸஸ் இதெல்லாம். ஸோ இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இது வந்து ஒரு மாஸ் எம். ஓகே, இந்த மாஸ் எம்மை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸில் ஐ ஹவ் கெப்ட். மாஸ் எம்மை ரஃப் சர்ஃபேஸில் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரஸ்பாண்டிங்காக ஃப்ரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு கிரவுண்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. பட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே வந்து வச்சுருக்கோம். இப்போ இது மேலே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக மூவ் பண்ண ட்ரை பண்ணுமா? பட் கிரவுண்டு இது ஒரு சர்ஃபேஸ், இதால் ஒரு சர்ஃபேஸ், ரெண்டு சர்ஃபேஸஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் கிரவுண்டு சர்ஃபேஸ் எப்போவுமே ரெஸ்ட்டில் இருக்குது. பட் நான் மேலே ஃபோர்ஸ் தரும்போது இந்த மேலே உள்ள சர்ஃபேஸ் என்ன ஆகும், ரைட்டில் நகர ட்ரை பண்ணும். ரைட், ரிலேட்டிவ் மோஷன் வரும். ரிலேட்டிவ் மோஷன் மீன்ஸ் திஸ் மாஸ் வில் ட்ரை டு கோ டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுன்னா எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் வில் ட்ரை டு ஆக்ட் இன் அ டைரெக்ஷன் ஸோ தட் தே போத் ஆர் நீட் டு ஹேவிங் சேம் வெலாசிட்டி. கிரவுண்டு என்ன ஸ்பீடில் இருக்குது, ரெஸ்ட்டு தானே. அப்போ இந்த மாசமே ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோர்ஸ் கொடுத்தோம். அப்போ அதை திரும்ப ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா ஃப்ரிக்ஷன் வில் ஆக்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதா? ஸோ நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து ரைட்டு, அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ தட் ஃப்ரிக்ஷன் இஸ் ட்ரைங் டு கீப் கிரவுண்டுக்கும் இதுக்கும் சேம் வெலாசிட்டி வச்சுக்க ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இது பேசிக். இது இப்போ இதை வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் வி ட்ரா 2 கிராஃப்ஸ், 2 கிராஃப் ட்ரா பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஒன்று வந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளைடுக்கும் ஃப்ரிக்ஷனுக்கும் இடையே உள்ள இந்த கிராஃப் வந்து படிக்க போகிறோம். ஓகே, இது மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கிராஃப் என்னென்னா ஆக்சலரேஷன். வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் மாஸ் எம் வெர்சஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப். புரியுதா? ஸோ இது ரெண்டுத்தையும் we are going to study. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் காட்ட போகிறேன். அந்த டேப்லர் காலம் பாருங்கள். ஸோ அதில் பாருங்கள், அந்த ஹெட்டிங்ஸ் பாருங்கள். கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப், எஃப் நெட்டுன்றது என்னது, எஃப் நெட்டுன்றது என்ன அப்படின்னா இது மேலே டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மாஸ் எம் மேலே டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து கேபிட்டல் எஃப், டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு பார்த்து எஃப். ஸோ கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டாக? இது வந்து நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம்ல. ஸோ மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கேபிட்டல் எஃப், அதுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் திஸ் பாடி இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது எஃப் மைனஸ் எஃப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சலரேஷன்றது எஃப் மைனஸ் எஃப் பை எம், அதாவது எஃப் நெட் பை எம்னு சொல்லலாமா? ஸோ ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறத கவனிங்க, புரியலன்னா திரும்ப பின்னாடி போயிட்டு புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூஸ் கொடுத்துட்டான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே எவ்வளோ வேல்யூவா, 5 நியூட்டன். ஸோ 0லேருந்து 5 நியூட்டன் வரைக்கும் ஸ்டாட்டிக் அதிகபட்சம் வேரி ஆகும். பட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 4n அப்படின்றது இந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய கிவன். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து இதை கொடுத்துட்டான். நம்ம இந்த 2 கிராஃப்ஸை படித்து புரிஞ்சுக்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறான்றது கவனிங்க. ஃபஸ்ட் ஹெட்டிங்கில் கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப், அப்புறம் எஃப் நெட்டுன்னு கொடுத்துருக்கான் விச் இஸ் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக்காக கைனட்டிக்கான்னு கொடுத்துருக்கான்.
அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கா இல்லையா, ஆர் டெண்டன்சி டு மூவ், டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கா, அதாவது ரிலேட்டிவ் மோஷன் வந்துருச்சா ஆர் ரிலேட்டிவ் மோஷன் வர்றதுக்கு டெண்டன்சியோடு இருக்கா அப்படின்றத கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் வந்து எஃப்நெட் பை எம் அதை கொடுத்துருக்கான், ஆக்சலரேஷன் என்ன வேல்யூன்றதுக்காக. அதுக்கப்புறம் டயக்ராமோட காமிச்சிருக்கான், அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம், அந்த மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்றதுக்காக அந்த டயக்ராம் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, கேபிட்டல் எஃப் வந்து 0, தட் இஸ் நான் எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணல. அப்போ ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் வந்து கேபிட்டல் எஃப் வந்து கேபிட்டல் எஃப் வந்து நான் கொடுக்கல, அதனால் ரிலேட்டிவ் மோஷன் கிரவுண்டும் ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த மாஸ் எம்மும் ரெஸ்ட்டில் இருக்க போகுது. ஸோ தேர் இஸ் நோ டெண்டன்சி, தேர் இஸ் நத்திங். ஸோ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 4வது இதில் ஃபஸ்ட்டு இதில் 0, செகண்ட் இதுலேயும் 0, தேர்ட் ஃபோர்த்லேயும் 0, சப்ராக்ஷன் ஆஃப் திஸ் ஆல்சோ 0. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்கா கைனட்டிக்கா, திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0லேருந்து μn வரைக்கும் வேரி ஆகலன்னு சொன்னா, ஸோ அந்த μ 0 இல்லையா, ஸோ இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரிலேட்டிவ் மோஷனை பற்றி சொல்கிறான், இங்கே வந்து நெய்தர் டெண்டன்சி நார் ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் டேக்கிங் பிளேஸ், ரெண்டுமே நடக்கலை. மூவ் பண்ணவும் ட்ரை பண்ணலை, ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கொடுக்கல. ஸோ நெய்தர். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் எஃப்நெட்டே 0, ஸோ ஆக்சலேஷன் இஸ் 0. அந்த டயக்ராமை பாருங்கள், எந்த ஃபோர்ஸுமே போடலையா, பட் வெர்டிக்கல் டைரக்ஷனில் நார்மல் ரியாக்ஷன் எம்ஜி இருக்கும், வெர்டிக்கல் டைரக்ஷனில் அது வேறு. சரி, இப்போ அடுத்து 2n நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் நான் கொடுக்க போகிறேன், கேபிட்டல் எஃப். இப்போ நான் இந்த அப்ளை பண்ண இந்த 2 நியூட்டன் இஸ் லெஸ் தென் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், கரெக்டாக? ஸோ அதிகபட்சம் எவ்வளோ தூரம் இருக்கலாம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், 5n வரைக்கும். நான் இப்போ கொடுத்தது அங்கே என்னது 2n தானே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். நான் 2 நியூட்டன் கொடுத்தேன்னா அதனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் அதிகபட்சம் 5 நியூட்டன் வரைக்கும் போக முடியும். ஸோ நான் கொடுத்த 2 நியூட்டனால் ஃப்ரிக்ஷன் என்ன இருக்குது, 2 நியூட்டன் வரைக்கும் எடுத்திருக்கு. ஸோ தட் வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ், 0. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் செல்ஃப் அட்ஜஸ்டிங், ஸோ திஸ் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இங்கே அதுக்கப்புறம் என்னது, ஆப்ஜெக்ட் நகர்ந்துருச்சா, இல்லை, டெண்டன்சி இப்போ நகர ட்ரை பண்ணிச்சு, பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை தடுத்து வச்சுருக்கு. ஸோ தெர் இஸ் அ டெண்டன்சி டு மூவ் மட்டும்தான் இருக்குது, ஸோ டெண்டன்சி மட்டும் இருக்குன்றான். ஆக்சலரேஷன் இஸ் 0. டயக்ராம் பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணது F2 அகெயின்ஸ்டாக -2, ஸோ தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன். அடுத்து 4 நியூட்டன் தரேன். ஃப்ரிக்ஷனும் என்ன ஆகுது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கிறனால இட் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். முன்னாடி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 2ன்னு கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 4க்கு வந்திருக்கு. த ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்டாட்டிக், இங்கேயும் டெண்டன்சி 0, டெண்டன்சி தான் 0. டயக்ராம் பாருங்கள், 4 நியூட்டன் கொடுத்தா 4 நியூட்டன். நெக்ஸ்ட்டு நான் என்ன தரப்போகிறேன்னா 5 நியூட்டன் தரப்போனேன். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போக முடியும், 5 நியூட்டன் வரைக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலாக ஸ்டாட்டிக்கும் வந்துடுச்சு. இங்கேயும் ஆக்சலரேஷன் இல்லை, ஸ்டாட்டிக் தான், டெண்டன்சி இஸ் தேர். ஆனால் டெண்டன்சி இருக்கா, ஆனால் மூவ் ஆகலை, தேர் இஸ் நோ ஸ்டில் நோ ரிலேட்டிவ் மோஷன். கிரவுண்டு 0, மேலே வந்து இட் இஸ் நோ மோஷன். ஸோ டெண்டன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணது 5னா இதுவும் 5 தான். அடுத்து 6 நியூட்டன் தரப்போகிறேன். இந்த தடவை நான் 6 நியூட்டன் கொடுத்தேன், ஆனால் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகபட்சம் எவ்வளோ தர முடியும், 5 தானே தர முடியும். அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட மேலே இருக்கிறனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிடும், மூவ் ஆக தொடங்கிடும். அப்படி மூவ் ஆக தொடங்கிடுச்சுன்னா இங்கே என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், ஸ்டாட்டிக்கோட அதிகமாக கொடுத்துட்டேன்ல, அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட நான் மீறிட்டேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக தொடங்கிடும். அப்போ உடனே இந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷன் வந்துடும், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். ஸோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 4n. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து 2 F மைனஸ் ஸ்மால் எஃப். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு. இங்கே ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் வந்துச்சு, 2 ஆப்ஜெக்ட் கிரவுண்டு ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த மாஸே மூவ் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ வாட் இஸ் த நெட் ஆக்சலேஷன், 2 m/s². ஸோ டயக்ராம் கிளியராக கொடுத்துருக்கான் பாருங்கள். நான் 6 நியூட்டன் கொடுத்தனால லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக்கோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை மீறி அதிகமாக இருக்கனால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக தொடங்கிடுச்சு. அப்போ மூவ் ஆகிறனால கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ 8 நியூட்டன் கொடுத்துருக்கேன், விச் இஸ் ஃபார் மோர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கேயும் ரிலேட்டிவ் மோஷன் வரும். ஸோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் டேக்கிங் பிளேஸ் அண்ட் 4m² ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் வந்து இங்கே என்ன அப்படின்னா 1 kg. ஸோ இங்கே வந்து மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் வந்து என்னது 1 kg. அதனால தான் ஆக்சலரேஷன் வந்து நம்மளுக்கு 1 வருது. 2 நியூட்டன்னா 2 m/s² தான், ஏன்னா டிவைடட் பை m பண்ணணும், mோட வேல்யூ இங்கே 1. ரைட்,
இப்போது நான் இந்த இடத்துல இது வந்து டேப்லர் காலம். இப்போ இந்த இடத்துல இந்த கிராஃப்ஸை வந்து பாருங்கள். நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் எஃப், ஃப்ரிக்ஷன் எவ்வளோ டெவலப் ஆச்சுன்னு. சரி, நான் அப்ளை பண்ணது கேபிட்டல் எஃபா 0 நியூட்டன்லேருந்து அப்ளை பண்ணேன் கரெக்டாக, ஃபோர்ஸே அப்ளை பண்ணாத சுச்சுவேஷன்லேருந்து. ஸோ 0லேருந்து நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, நான் அப்ளை பண்ண ஃப்ரிக்ஷனும் கூடிக்கிட்டே வருது, ப்ரொபோஷ்னலாக கூட்டிகிட்டு வருது. நான் 2 நியூட்டன் எஃப் கொடுத்தேன்னா அதுவும் என்ன ஆகிடுச்சு, 2 நியூட்டன் வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் மேக்கிங் அ 45 டிகிரி. ஓகே, நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா கரஸ்பாண்டிங்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்பர்ட்டி படி திஸ் இஸ் 45. அப்போ தான் இது 2 நியூட்டன்னா அதுவும் 2 நியூட்டன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதிகபட்சம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னது 5 நியூட்டனை இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும், எஃப் 5 நியூட்டன் போகிற வரைக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் என்னாச்சு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் 5 நியூட்டன் வரைக்கும் போச்சு. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் இட் ஹவ் அட்டைன்ட். ஆனால் இதுக்கு மேலே என்னோடய எஃப் நான் கொடுக்குறேன், 5 நியூட்டனுக்கு மேலே கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஆப்ஜெக்ட் ரேட்டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தாண்டி இருக்கனால ஆப்ஜெக்ட் மூவ் ஆக தொடங்கிட்டனால உடனே அது என்ன ஆகிடுச்சு, சடனாக ஒரு டிப் வந்துடுச்சா. சடன்லி ஒரு டிப் வந்து the friction has become kinetic. This is kinetic friction. இந்த பாயிண்ட் வந்து kinetic friction and it is a constant value. ஸோ இதுக்கு மேலே நான் எவ்வளோ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் வெறும் kinetic friction இருக்கும், அதுவும் அதோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிராஃப் கொஞ்சம் இப்படி வரும். சரி, இப்போது இங்கேயும் அப்படி தான் ஆக்சலரேஷன் வந்து என்ன ஃபார்முலா எடுக்குது, எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப் டிவைடட் பை எம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை அட்டைன் பண்ணுற வரைக்கும் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷனே இல்லை, ஆக்சலரேஷன் இஸ் 0. ஆனால் ஒன்ஸ் நான் 5 நியூட்டனை தாண்டினதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஸ்டெடிலி ஆஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்ததுக்கப்புறம் தாண்டினதுக்கப்புறம் f minus f by small m. ஸோ ஆக்சலரேஷன் ஸ்டெடியாக அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஆஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த கிராஃபில் வச்சு இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும், இட் இஸ் கோயிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ப்பா. இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் டன். இப்போ அடுத்து நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரிக்ஷன் என்னென்னு. ஸோ அதுக்கு போகலாம். ஓகே, குட். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். See, a body of mass 10 kg. Okay, a body of mass 10 kg is kept on a horizontal floor of coefficient of static friction μs oda value வந்து 0.5, coefficient of kinetic friction 0.45 as shown in the figure அப்படின்னு கொடுத்துருக்கான். So this is your figure. Okay, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், this is your figure. So find the acceleration, force of friction, contact force on the body by the plane. Find the acceleration, force of friction. அதுக்கப்புறம் என்ன கேட்குறான், contact force on the body, contact force on the body by the plane when driving forces g ஓட வேல்யூ 10 ன்னு எடுத்துக்க சொல்கிறான். when the driving forces 40 Newton and 60 Newton. அதாவது 2 சிச்சுவேஷன் தரான். நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ்ன்றது கேபிட்டல் எஃப், நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து 40 Newton and 60 நியூட்டனாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து யூ நீட் டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் என்னென்னா 10 kg மாஸ், ட்ரிவன் ஃபோர்ஸஸ் எஃப், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எஃப், மியூஎஸ் மியூகே. கரெக்டாக. ஸோ அவன் என்ன கேட்குறான், கேஸ் இவன் எஃப் இஸ் ஈக்குவல் டு 40 நியூட்டன் இருக்கும்போது ஏஎஃப் அப்புறம் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று கேட்குறான். கான்டாக்ட் ஃபோர்ஸுன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. என்னென்னது, ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் நார்மல் ரியாக்ஷன். இதோட ரிசல்டன்ட் தான் என்னது, கான்டாக்ட் ஃபோர்ஸு. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை லெட் சி. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்க போகிறேன்ப்பா. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே தேவை. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, μsn. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் போட்டேன்னா மேலே பார்த்து என்ன இருக்கும், see this is common tangent, common tangent perpendicular towards the body path normal reaction. So force வந்து this is F நான் அப்ளை பண்ணது. டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்கும் நம்மளுக்கு, mg will be there, m into g டவுன்வர்டு பார்த்து இருக்குது. ஸோ பேசிக்காக வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் கிடையாது. ஸோ நம்ம இதில் வந்து என்ன சொல்லலாம், n is equal to mgன்னு சொல்லலாமா. ஸோ அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறேன், என்ன வரும், FL will be equal to μs mg. ஸோ இதோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்னா g வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டான். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
So it is 0.5, correct? Mu is 0.5 into 10 into 10. So the answer will be 50 Newton. So இப்போ என்னன்னா 50 Newton அப்படின்றது தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ கேஸ் ஏ பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ கேஸ் 1, ஓகே. ஸோ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு வந்து 10 kg பிளாக், எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது 40 நியூட்டன். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம வந்து இது ஒரு ரஃப் சர்ஃபேஸு 40 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன், 40 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகபட்சம் எவ்வளோ தூரம் வரைக்கும் வேரி ஆகலாம் 50 நியூட்டன்லேருந்து. ஏன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 50 இல்லையா, ஸோ 50லேருந்து 0 வரைக்கும் என்ன ஆக முடியும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனால் வேரி ஆக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நான் 40 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், அதிகபட்சம் அதால் 50 வரைக்கும் போக முடியல, ஆனால் வெறும் 40 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் ஃப்ரிக்ஷன், இட் வில் பி ஈக்குவல் டு 40 நியூட்டன். ஸோ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் இயர், கேபிட்டல் F 40 மைனஸ் எஃப்எஸ், 40 மைனஸ் 40 நம்மளுக்கு என்ன வருது 0 அப்படின்னு வருது எஃப் நெட்டு, கரெக்டாக? சரி, அதுக்கப்புறம் எஸ் நம்ம வந்து வாட் இஸ் ஆக்சலரேஷன். ஸோ வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ் 0னால ஆக்சலரேஷன் நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஜெக்ட் மூவே ஆகாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது தான் என்னன்றதை பார்க்கலாம். சரி, 2 டைப் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான், ஒன்று ஃப்ரிக்ஷனு, இன்னொன்று வந்து நார்மல் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் அவர் நார்மல் ரியாக்ஷன், திஸ் இஸ் அவர் ஃப்ரிக்ஷன். ஸோ இதோட ரிசல்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவன் கேட்டிருக்க கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸ் பை த பிளேன் ஆன் த பாடி அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ மேலே பார்த்து என் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் எவ்வளோ வேல்யூ இந்த ப்ராப்ளமில், என்னோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு mg, கரெக்டாக? ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, அதில் சேஞ்சஸ் இல்லை, n is equal to mg தான். ஸோ F is equal to 40 நியூட்டன். ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ வருது, நார்மல் ரியாக்ஷன் 100 100, ஸோ 100 நியூட்டன். ஸோ இப்போது இதோட ரிசல்ட்டன்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தி கான்டாக்ட் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ என்ன விஷயம்னா இந்த 2 ஃபோர்ஸுமே எப்படி இருக்குது நம்மளுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, இந்த நார்மல் ரியாக்ஷனும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும். ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட், ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது என்னது, நம்மளோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கிறனால பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனில் காஸ் தீட்டா வந்து 19 போடுங்க. பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனில் angle between them is 90 degree. So you will have what, fs square plus n square, right? So இதிலேருந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ 40 square plus 100 square. So the final answer will be what, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இதோட ஆன்சர் சொல்லலாம். The answer will be 107, approximately 107.7 வருது. பட் நம்ம 107 கூட we can approximately say. புரியுதாப்பா? இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸு. இப்போ அடுத்து என்னென்னா கேஸ் 2, when force is equal to 60 Newton. ஸோ இந்த கேஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, see நம்ம இந்த தடவை வந்து 60 நியூட்டன் அப்ளை பண்ண போகிறோம். 60 நியூட்டன் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, 60 நியூட்டன், ரைட்டா? இப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னது 60 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் this 60 நியூட்டன் இஸ் கிரேட்டர் தென் த லிமிட்டிங் வேல்யூ. அப்போ என்ன ஆகிடும், ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்கனால ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடும். ஸோ இங்கே ஸ்டாட்டிக் ஆக்ட் ஆகாமல் கைனட்டிக் ஆக்ட் ஆகும், கைனட்டிக் வில் ஆக்ட். ஸோ இதுலேருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா F minus Fk will be equal to m into a, summation of force along x direction இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா, m into a, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணால் you will get this one. ஸோ வாட் இஸ் this one 60, வாட் இஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ, அதிகபட்சம் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இப்போ வேல்யூ எடுக்க முடியும், Fk is equal to mu k into n. ஸோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ஆர் கெட்டிங். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ 0.45 இன்ட்டு 100 இல்லை, ஏன்னா நார்மல் ரியாக்ஷன் வந்து 100, நார்மல் ரியாக்ஷன் வந்து 100, n is equal to mg, right? You will get 100. ஸோ இது வந்து என்னது 45 நியூட்டன். ஸோ Fk வந்து 45 நியூட்டன், திஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ நம்மளுக்கு 10 into a,
So basically we are getting 15 by 10 is equal to A. இது வந்து என்ன வருது 1.5 meters per second square. புரியுதா 1.5 meters per second square. ஸோ ஆக்சலரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன் கேட்டால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம்ல. என்ன ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1.5 m m², அண்ட் ஃப்ரிக்ஷனலோட வேல்யூ என்னது 45 நியூட்டன். கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம சொல்லணும். கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது என்னது? இங்கே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இப்போ ஆக்ட் ஆகுது? கான்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷனும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும். இது ரெண்டுத்துக்கான ரிசல்ட்டன்ட்டு தான் என்னது? திஸ் இஸ் அவர் நம்மளுக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இதோட வேல்யூ என்னவாக இருக்குது? தேர் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. ஸோ யூ கேன் ரைட் தீட்டா parallelogram law of vector addition யூஸ் பண்ணிங்கன்னா once again n² plus fk². ஸோ நார்மல் ரியாக்ஷன் என்ன வரும் நம்மளுக்கு 100 ரைட். இது வந்து 45 whole square. ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? you will get approximately 109, 110 இல்லை 109 you will get approximately Newton. புரியுதாப்பா? ஸோ this is 3 unknowns they are asking us to find. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளமுக்கு we will go. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். there are two blocks A and B of mass 5 kg and 10 kg are placed as shown in the figure. ஸோ ஃபிகரில் வந்து 2 மாஸ் வச்சுருக்கானா 5 kg மாஸ் மேலே இருக்குது, கீழே வந்து 10 kg இருக்குது. 5 kg மாஸ்க்கு வந்து ஏன்னு நேம் பண்ணியிருக்கான், 10 kgக்கு வந்து பின்னு நேம் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இஃப் பிளாக் ஏ இஸ் புல்டு வித் 50 நியூட்டன். பிளாக் ஏ வந்து எவ்வளோ தூரம் வச்சு புல் பண்ணுறானா 50 நியூட்டனை வச்சு 15 நியூட்டன் ஃபோர்ஸால் புல் பண்ணுறானா. தேர் ஆஸ்கிங் ஃபைண்ட் அவுட் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏவோட ஆக்சலரேஷன் பியோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்குன்றான். see if coefficient of friction between A and B is 0.5 and between B and ground is 0.4. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனா 0.5. பிக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.4 நியூட்டன். 0.4 நியூட்டனா? நோ, நியூட்டன்லாம் வராது. திஸ் இஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி ரைட். ஸோ மியூக்கு வந்து யூனிட் கிடையாது. சரி, இப்போ தே ஆர் ஆஸ்கிங் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ என்ன அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் நம்மளுக்கு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் வரணும்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லிமிட்டிங் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஆப்ஜெக்டால் நகர முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ரைட். ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்கும். சரி கவனிங்க, இப்போ 5 kg பிளாக்கு மேலே ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் 5 kgக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஐ எம் கோயிங் டு புட். ஓகே, போட்டோன்னா என்ன வரும்? திஸ் இஸ் 5 kg. இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட். 5 kgக்கும் 10 kgக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டேஞ்சன்ட் இது. ஸோ டுவர்ட்ஸ் அ நார்மல் பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது? இது வந்து NAன்னு கூப்பிடுவா. திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன் ஃப்ரம் ஆன் ஏ, ஃபஸ்ட்டு காமன் டேஞ்சன்ட்டு. இப்போ வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், 5 kg வில் ஆக்ட் டவுன்வர்ட். இப்போ வேறு என்ன ஃபோர்ஸ்லாம் இது மேலே ஆக்ட் ஆகுது ஃப்ரீ பாடி டயக்ராமில் காமிக்கிறதுக்கு? திஸ் இஸ் 15 நியூட்டன். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆகும்? இந்த டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ என்னென்னா நான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபார் திஸ் ஒன். ஓகே, இந்த சர்ஃபேஸ்க்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ்க்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பிட்வீன் A and B surface, limiting friction between. ஸோ ஃபஸ்ட்டு பிட்வீன் நான் யாருக்கு கண்டுபிடிக்க போகிறேன்? A and B surface. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? FL is equal to what is the friction? Yeah, we need to substitute Fs into N1. NA போடலாமா? சரி, அதாவது கவனிங்க எப்படி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறோன்னு.
திஸ் இஸ் த காமன் டேஞ்சன்ட் ரைட். இந்த காமன் டேஞ்சன்ட்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் திஸ் காமன் டேஞ்சன்ட். அதுலேருந்து என்ன டெவலப் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் NA டெவலப் ஆகுது. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ எனக்கு வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி என்னது 0.5. வாட் அபவுட் NA? NAன்றது என்னது? இதோட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். வெர்டிக்கல் டைரக்ஷனில் இங்கே நோ ஆக்சிலரேஷன். ஸோ NA இஸ் ஈக்குவல் டு 5Gன்னு சொல்லலாமா? ஸோ NA ஈக்குவல் டு 5G. ஸோ 5G போட்டாச்சு. இப்போ இது என்ன ஆகும்? 25 Newton. ஸோ திஸ் இஸ் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் A and B சர்ஃபேஸ். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே நான் அப்ளை பண்ணது என்னது? ஸோ இங்கே அப்ளை பண்ணது 15 Newton. கரெக்டாக 15 Newton அப்ளை பண்ணனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர்? யா 15 Newton நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ரைட்? எஸ் 15 Newton அப்ளை பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமான வேல்யூ. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து 25 தான், ஆனால் இங்கே வேல்யூ என்னது நம்மளுக்கு 50. ஸோ இது வந்து பேசிக்காக என்ன ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் தானே ஆக்ட் ஆகும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னது? பிட்வீன் தி சர்ஃபேஸ் A and B நடுவில் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் μk. பா இங்கே வந்து தனித்தனியாக ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுக்கலப்பா. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரிக்ஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஸ்டாட்டிக் கைனடிக் தனித்தனியாக கொடுக்கல. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா I'm going to use 0.5 into n. So which is same as this value தானே 25 Newton தான் வரும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே சேம் வேல்யூ. ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? கைனடிக் ஃப்ரிக்ஷன் 25 Newton. ஸோ இதுலேருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? பிளாக் ஏவோட ஆக்சலரேஷன். ஸோ என்ன வரும்? 15 Newton டுவர்ட்ஸ் ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து என்னது 25. ஏன்னா இங்கே ஸ்டாட்டிக் கைனடிக் தனித்தனி கிடையாது. சாரி, ஸ்டாட்டிக் அண்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ரெண்டு μs அண்ட் μk சேம். அதனால் இதோட வேல்யூ நம்மளுக்கு சேமாக வருது. ஸோ இப்போ இதில் வந்து F is equal to மாஸ் வந்து 5 into ஆக்சலரேஷன் ஆஃப் A. ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும்? 25 will be equal to 5. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஆக்சலரேஷன் ஆஃப் A is equal to 5 meters per second square. So this is our acceleration of block A. இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் என்ன அப்ளை பண்ணிட்டேன்? A equal to 10ன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆப்ஷன்ஸில் ஏதாவது ரொம்ப க்ளோசர் வேல்யூஸ், இப்போ 4.9 இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணணும். 9.8 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆப்ஷனில் வந்து க்ளோசர் வேல்யூஸில் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஏன்னா நம்ம இங்கே 10ன்றது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் யாருக்கு போடலாம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் 10 kg. சரி, 10 kg ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலாமா? சரி, வாட் இஸ் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆஃப் 10 kg? See, limiting friction is there. அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் D and ground. பிளாக் Dக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதுக்கு நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா? அதுக்கு முன்னாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுடலாம். திஸ் இஸ் 10 kg ரைட். இதுதான் காமன் டேஞ்சன்ட். மேலே ஒரு காமன் டேஞ்சன்ட் இருக்குது இல்லையா? இப்போ கீழேருந்து வரக்கூடிய காமன் டேஞ்சன்ட் இது வந்து கிரவுண்டு. அதாவது 10 kgக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள காமன் டேஞ்சன்ட் வந்து என்னது? ஐ எம் கோயிங் டு கால் தட் அஸ் டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து போடணும். NB அப்படின்னு கூப்பிட போகிறேன். இது ஏற்கனவே உள்ளது இந்த சர்ஃபேஸு 5 kgக்கும் 10 kgக்கும் உள்ளது இது. ஸோ அதுக்கு நான் டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து என்ன பண்ணணும்? NA. கரெக்டாக சேம் காமன் டேஞ்சன்ட்லேருந்து வரனால NA ப்ரீவியஸ்க்கும் இருக்கும். சரி, இப்போ நல்லா கவனிங்க, இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரி, நான் ஃபோர்ஸ் வந்து 15 Newton யார் மேலே அப்ளை பண்ணேன்? 5 kg மேலே அப்ளை பண்ணேன்னா ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆச்சு. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஃப்ரிக்ஷன் வில் occurs in pair and occurs in pair and acts in opposite direction on different bodies ன்னு சொன்னால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நியூட்டன் ஆக்ட் ஆகிருக்கு? 5K FK. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகிருக்கா? பட் அதே காமன் டேஞ்சன்ட்டில் இந்த பாடி 10 kg மேலே என்ன ஆகுனா FK வில் ஆக்ட். புரியுதா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்கே வந்து 5 kgயில்
லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து எஃப்கே, அதே 10 kgல அதே காமன் டேஞ்சன்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து ஆக்ட் ஆகும். புரியுதா? எஸ். இப்போ எஃப்கே வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஆக்ட் ஆகுதா, உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாட்டமில் என்ன இருக்குது நம்மளுக்கு பாட்டமில் தெர் இஸ் கிரவுண்டுக்கும் இதுக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குது, கிரவுண்டுக்கும் 10 kgக்கும். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிச்சோம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பி அண்ட் கிரவுண்ட் என்னது? வாட் இஸ் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்? ஒரே ஒரு மியூ தான் கொடுத்துருக்கான். ஸோ மியூ இன்ட்டு என்னே போட்டுக்கலாம், விச் இஸ் 0.4 இன்ட்டு வாட்? இப்போ வாட் இஸ் த நார்மல் ரியாக்ஷன் இயர்? யாரோட இந்த காமன் டேஞ்சன்ட்ல இருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் நார்மல் ரியாக்ஷன் எது? பி தானே. இந்த சர்ஃபேஸுக்கு தான் நான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அங்கேருந்து டெவலப் ஆனது என்னது? நார்மல் ரியாக்ஷன் என்பி தானே. ஸோ ஐ நீட் புட் என்பி. இப்போ என்னென்னா என்பியோட வேல்யூயை கண்டுபிடிக்கணும். என்பியோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டாக அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ how you will find NB? NB எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ டவுன்லோடு பார்த்து வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? 10G இருக்குமா? மேலே பார்த்து NB, டவுன்லோடு பார்த்து NA இது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் டைரக்ஷன் பண்ணுறேன், வெர்டிக்கல் டைரக்ஷனில். மேலே பார்த்து NB, திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? லெஃப்ட் ஹேண்ட் கீழே பார்த்து -10G, கீழே பார்த்து -NA, திஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ NB நான் என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டு 10G + NA. ஸோ இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? 0.4 இன்ட்டு 10G + NA, ரைட்டா? இதிலேருந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் NA? NA ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 5G. ஸோ 0.4 இன்ட்டு 5G. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ as around 60 you need to get. Yeah, 60.4 60 Newton. Yeah, 60 Newton you need to get. So limiting friction for the second surface வந்து, ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 60. ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த 10 kg பிளாக்கில் வந்து இந்த டைரக்ஷன் பார்த்து ஃபஸ்ட்டு என்ன ஆக்ட் ஆகுது? எஃப்கே ஆக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன? இது எஃப்கேவோட வேல்யூ என்னது? 25 நியூட்டன் தானே. எஃப்கேவோட வேல்யூ என்னது? 25 நியூட்டன். ஸோ இங்கே வந்து 25 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து என்னது? 60. 25 எங்கே இருக்குது? 60 எங்கே இருக்குது? ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகபட்சம் இந்த சர்ஃபேஸால் 60 நியூட்டன் வரைக்கும் தர முடியும். ஆனால் இங்கே வெறும் 25 நியூட்டன் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இது மேலே. ஸோ அப்போ என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும்? வேல்யூ 25 நியூட்டன் இருக்கும். மேலே ஜென்ரேட் ஆனது 25. ஸோ இதுவும் என்னது? 25. ஸோ இதனால் என்ன இருக்கும்? ஆக்சலரேஷன் வில் பி இந்த மாஸுக்கு இருக்கவே இருக்காது. பிளாக் பிக்கு ஆக்சலரேஷனே இருக்காது. சரி, நான் ஒன்ஸ் அகெயின் குயிக்காக ரிப்பீட் பண்ணுறப்பா. திஸ் இஸ் பிளாக் ஏ, பிளாக் பி. பிளாக் ஏ மேலே 15 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த 15 நியூட்டன் வந்து பிளாக் ஏ மேலே ஆக்ட் ஆகுது. ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன். ஸோ மேலே பார்த்து NA, இந்த சர்ஃபேஸ்க்கு 10 kg 5 kgக்கும் 10 kgக்கும் நடுவில் NA, நடுவில் டவுன்லோடு பார்த்து 5G. ஸோ 15 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கனால அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆக்ட் ஆக போகுதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இந்த சர்ஃபேஸுக்கு பொறுத்த வரைக்கும் 25 நியூட்டன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ 25 நியூட்டன். ஸோ இங்கே 50 கொடுத்துருக்கனால லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்கனால இது பேசிக்கலி கைனடிக் ஃப்ரிக்ஷனாக ஆக்ட் ஆகுது, விச் இஸ் சேம் ஆஸ் லிமிட்டிங் வேல்யூ. ஏன்னா இங்கே எஃப்எஸ் அண்ட் எஃப்கேக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ நான் அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணி ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் போட்டு NA 5G, இதுக்கு இது AA வந்து 5 m/s² வருது. கரெக்டாக? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார்
10 kgக்கு போடுறேன். 10 kgல மேலே ஒரு காமன் டேஞ்சன்ட், கீழே ஒரு காமன் டேஞ்சன்ட், ரெண்டு காமன் டேஞ்சன்ட் இருக்குது. மேலே பார்த்து NA டிவைடட் பை கீழே பார்த்து 10Gயும் NAவும் இருக்குது. NA இஸ் டியூ டு திஸ் ஒன், NBன்றது டியூ டு த கிரவுண்டுக்கும் பிக்கும் உள்ள சர்ஃபேஸால் NB வருது. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுற அதுலேருந்து கால்குலேட் பண்ணுறது NB என்ன வருது 10G + NA. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா 5 kg மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தாகிற இந்த ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் 10 kg மேலே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து 25 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபோர்ஸு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆஃப் திஸ் என்ன அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார் திஸ் பிலோ சர்ஃபேஸ் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதுக்கு நார்மல் ரியாக்ஷன் போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம நம்ம ஒரு சர்ஃபேஸ்க்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த சர்ஃபேஸில் நார்மல் ரியாக்ஷன் என்ன உருவாச்சு? இந்த சர்ஃபேஸ்லேருந்து NA உருவாச்சா NB உருவாச்சா? NA தானே உருவாச்சு, NB தானே உருவாச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும், μ × NB தான் போடணும். தென் ஐ எம் கெட்டிங் 60 நியூட்டன். ஸோ அதிகபட்சம் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் 60 நியூட்டன் வரைக்கும் தர முடியும். பட் இங்கே 25 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுது. அதனால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் ஏபிள் டு கிவ் 25. ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 12 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு பி அப்ளைட் ஆன் A ஆஃப் மாஸ் 4 kg டு ஸ்லிப் ஆன் B ஆஃப் மாஸ் 5 kg. அதாவது ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் டு பி அப்ளைட் ஆன் B ஸோ தட் A and B மூவ் டுகெதர். ஸோ இந்த கொஷினில் ஆக்சுவலாக 2 பார்ட்ஸ் இருக்குப்பா. அதை நீங்கள் கவனமாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 12 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்க. யார் மேலே அப்ளை பண்ணுறான்? 12 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு பி அப்ளைட் ஆன் A மேலே 12 நியூட்டன் அப்ளை பண்ணுறான்னா டு ஸ்லிப் ஆன் B. அப்போ அதாவது என்னென்னா A மேலே நான் 12 நியூட்டன் கொடுத்தேன்னா அது B மேலே இருந்து ஸ்லிப் ஆகுமா? அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறான். நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறான் சச் தட் A ஸ்லிப்ஸ் ஆன் B மேலே ஸ்லிப் ஆகுது. ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல. திஸ் இஸ் பிளாக் A, திஸ் இஸ் பிளாக் B, 4 kg 5 kg. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் வந்து 4 kg பிளாக் மேலே 12 நியூட்டன் கொடுக்குறான். அப்படி 12 நியூட்டன் இந்த பக்கம் கொடுக்கும்போது B வந்து 4 kg வந்து 5 kg மேலே ஸ்லிப் ஆகுதான். எப்போ ஒரு மினிமம் ஃபோர்ஸ் கொடுக்குறான் 12 நியூட்டன்னு சச் தட் இட் இஸ் கெட்டிங் ஸ்லிப்ட் ஆன் திஸ் 10 kg 5 kg அப்படின்னா இந்த 4 kgக்கும் 5 kgக்கும் உள்ள லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக கொடுக்கும்போது தானே ஸ்லிப் ஆகும். limiting friction between A and B is FL ன்னு வைங்க. இதான் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து இதான். இப்போ எப்போ ஸ்லிப் ஆகும்? அவன் என்ன கொடுத்துருக்கான்? 12 நியூட்டன் கொடுத்தா ஸ்லிப் ஆகும்னு சொல்கிறான்னா அப்போது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அவன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் 12 நியூட்டன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 12 நியூட்டன் கொடுத்தா என்ன ஆகிடுது? ஏபி மேலே ஸ்லிப் ஆகுது. அப்போது ஏபி சர்ஃபேஸோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து 12 நியூட்டன். அவன் இன்டெரக்டாக கொடுத்துருக்கான் 12 நியூட்டன் அதுன்னு. புரியுதா? எஸ். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் வந்து ஒரே ஒரு கொஷினில் கொடுக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்து, இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்து, இந்த சர்ஃபேஸ் இஸ் ரஃப்பு. ஸோ அதை அவன் கொடுக்கல, அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ 4 kg மேலே 12 நியூட்டன் கொடுத்தா ஸ்லிப் ஆகுதான் ஏக்கு பிக்கு. அப்போ அதோட ஏபி சர்ஃபேஸோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அது 12 நியூட்டன்றது. அது வந்து நம்மளோட டேட்டா. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஐ நீட் டு கிவ் ஆன் 5 kg ஸோ தட் ஏ அண்ட் பி மூவ் டுகெதர். ஏக்கும் பிக்கும் என்னது? தே ஆர் மூவிங் டுகெதர். அதுக்கு அதிகபட்சம் என்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் தர முடியும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அதுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும் 1 செகண்ட். அதனால தான் அவன் கொஸ்டினில் மேக்ஸிமம் ஃபோர்ஸ், ஏன்னா இதுக்கும் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்குப்பா. நான் எஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் தான் அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தேன்னா ஏயும் பியும் ஸ்லிப் ஆகிடும், டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் வந்துடும். ஸோ 2 பேருக்குமே சேம் ஆக்சலரேஷன் வரணும்னா தே நீட் டு ஹேவ் அ பர்டிகுலர் மேக்ஸிமம் அவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும். அது கம்மி இருக்கலாம், பட் அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் மேலே போச்சுன்னா ரெண்டும் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும்.
சரி அப்படி கண்டுபிடிக்கணும். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. ஸோ திஸ் இஸ் காமன் டேஞ்சன்ட். இதை நான் என்ன பேர் வைக்கலாம்? NA 4G. ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 5 kg மேலே நான் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்? 5 kg மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 kg உள்ளே போட்டுடலாமா? ஸோ 5 kg ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் 5 kg போட்டுடலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் 5 kg போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது? இப்போ இதுக்கும் இதுக்கும் கிரவுண்டுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே. இப்போ இது வந்து ஒரு காமன் டேஞ்சன்ட் NB. பிகாஸ் திஸ் இஸ் 5 kg NBன்னு வைக்கிறேன், ஏன்னா இது பிளாக் B. இங்கேருந்து வர்றது NA. இது வந்து என்னென்னா NA, ரைட்டா? இப்போ இது மேலே என்ன இது ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு? இட் இஸ் ஆக்டிங் எ ஃபோர்ஸ் ஆஃப் 5. இப்போ கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் கிடையாது, அதனால் நான் ஃப்ரிக்ஷனை பற்றி பேச போகிறதில்ல. இங்கே வந்து 5Gன்னு ஒரு ஃபோர்ஸும் இருக்கும், ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டியால். சரி, இங்கே வந்து இங்கே இந்த சர்ஃபேஸ்க்கு நான் ஃப்ரிக்ஷனை பற்றி பேச மாட்டேன், ஏன்னா அது ஸ்மூத் சர்ஃபேஸ். பட் இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது. நான் இந்த சைடு வந்து இதை புல் பண்ணுறனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த கான்டாக்டில் எங்கே ஆக்ட் ஆகும்? இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். புரியுதா? இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். வேறு எதுவும் ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ ஆக்சலரேஷன் என்னது? A. ஸோ இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? F minus F will be equal to what? 5 into what is the acceleration? A along x direction. Y directionல காம்பனன்ட்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? மேலே பார்த்து NB, கீழே பார்த்து ரெண்டுமே இருக்குது. ஸோ கேன் ஐ ரைட் லைக் திஸ் ஒன்? இப்படி எழுதலாம்ல? எஸ், ஐ கேன் ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். summation of force along x direction, summation of force along y direction வச்சு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வருது. சரி, அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் 4 kgலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? சரி, அதாவது 4 kgக்கு போடும்போது என்னென்னா 5 kg பிளாக் மேலே இங்கே வந்து டைரெக்டாக ஃபோர்ஸ் 5 kg மேலே தான் போடுறோம். 4 kg மேலே ஹாரிசான்டலில் என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா, சரி இந்த 5 kgக்கும் 4 kgக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் சர்ஃபேஸ் தானே இது. அதில் ஃப்ரிக்ஷன் F வருதுன்னா நம்மளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்ல. இந்த சைடு Fனா இந்த சர்ஃபேஸில் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும் ஃப்ரிக்ஷன்? இட் வில் ஆக்ட் டுவர்ட்ஸ் ரைட். F ஆக்ட் ஆகுமா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின்னா, ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கணும்? சேம் ஆக்சலரேஷன். ஓகே, திஸ் இஸ் பின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏ இங்கே 3 பேருக்குமே ரெண்டு பேருக்குமே சேம் ஆக்சலேஷன் தான் இருக்கணும். பட் பி ஓடதுனால ஜஸ்ட் நான் ஏபின்னு போட்டுக்கிறேன், இங்கே நான் ஏஏன்னு போட்டுக்கிறேன் ஃபார் கம்ஃபர்டபிலிட்டி. ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் படி 4 into what? vertical directionல NA is equal to 4G. கரெக்டாப்பா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனோட ரெண்டு பேருக்கு சேம் ஆக்சலரேஷனாக கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு. ஏன்னா எனக்கு பேசிக்காக என்ன வேணும்னா எஃப்ஓட மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சாகணும். அதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் வேஸ் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரீ பாடி டயக்ராமை போட்டுட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 5 kgக்கு போட்டுட்டு அப்புறம் இதுக்கு போட்டேன் நான். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இந்த 2 ஈக்குவேஷனும் இதில் 2 ஈக்குவேஷனும் வந்திருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த கண்டிஷன் எடுத்து 2 பேருக்கு சேம் ஆக்சலரேஷன். ஸோ ஏ அப்படி பண்ணால் என்ன வரும்? இது வந்து F/4, அதுக்கு என்ன வரும்? டிவைடட் பை 5ன்னு வரும். கரெக்டாக கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருதா? ஸோ பேசிக்கலி ஐ எம் ஹேவிங் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கு வருது. ஸோ இப்போ அதிகபட்சம் எனக்கு இதிலேருந்தே எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது? 9F/4ன்னு வருதா? இதில் நல்லா கவனிங்க, எனக்கு 2 பேருக்கும் சேம் ஆக்சலரேஷன் இருக்கணும்னா ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் தே நீட் ஹேவ் சேம் ஆக்சலேஷன். அப்போ எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வருதா? இதில் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அதிகபட்சம் எவ்வளோ இருக்க முடியும்? எனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கேட்குறான்.
இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ அதிகபட்சம் ஃப்ரிக்ஷனால் எவ்வளோ அதிகபட்சம் போக முடியும்? இந்த ஃப்ரிக்ஷனால் 12 நியூட்டன் தானே போக முடியும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனு. ஸோ நான் 12 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஐ வில் கெட் த ஆன்சர். ஸோ எஃபோட வேல்யூ என்னது? 9 into 12/4. You will have what? 27 Newton. So this is the maximum force that is allowed for same blocks A and B to have same acceleration. புரியுதா? 27 Newton இருந்தால் தான் பிளாக் ஏயும் பியும் சேம் ஆக்சலரேஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. I think I have given you the enough examples to understand friction. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about என்ன அப்படின்னா மோஷன் ஆஃப் அ பிளாக். ஓகே, ஸோ மோஷன் ஆஃப் அ பிளாக் இன் அ ரஃப் இன்க்ளைன் பிளேன். ஸோ ஒரு இன்க்ளைன் பிளேன் நான் எடுத்துக்கிறேன், ஒரு சாஞ்சான ஒரு பிளேனு. ஓகே, லெட்ஸ் டேக் கன்சிடர் லைக் திஸ் பிளேன். ஓகே, இந்த பிளேன் மேலே நம்ம வந்து ஒரு ரஃப் இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிறோம். ரஃப் மீன்ஸ் வாட்? அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிளாக்கை வந்து நான் இந்த ரஃப் இன்க்ளைன் பிளேனில் வைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன மாதிரியான ஆக்சலரேஷன் வருது? வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? இதெல்லாம் நம்மளுக்கு பொதுவாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளமும் கூட. ஸோ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கூட வந்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிலாம் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ கவனிங்க. See, motion of block in a rough inclined plane. ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் வந்து வச்சுருக்கேன். அதோட என்னன்றது நார்மல் ரியாக்ஷன், F is the friction that force that is acting and A is the acceleration of the block. இது மூணுத்தையும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் in the following case. Okay, in the following case we are going to find. Okay, so case 1 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, see இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். இது பேர் தான் என்ன சொல்லுவான்னா சம்டைம் இட் இஸ் கால்ட் as inclined plane அப்படின்னு கூப்பிடுவான், இல்லைனா என்ன கூப்பிடுவான், ஆர் தே வில் கால் இட் as wedge அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இன்க்ளைன்டு பிளேன்னு கூப்பிடுவான், இல்லை வெட்ஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இப்போ என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் மாஸை வந்து இந்த இன்க்ளைன் பிளேனில் வைக்கிறேன். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வெட்ஜு, இல்லைனா நம்ம ஒரு இன்க்ளைன் பிளேன் கூப்பிடலாம், ரஃப் இன்க்ளைன் பிளேன். ஸோ நான் மாஸ் எம் வச்சுருக்கேன். ஐ ஹவ் ஆல்சோ அப்ளைட் அ ஃபோர்ஸ் எஃப். ஒரு ஃபோர்ஸ் எஃப் வந்து இந்த மாஸ் எம் மேலே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். இந்த ஃபோர்ஸ் நான் எஃப் அப்ளை பண்ணனால மேலே பார்த்து மூவ் பண்ணுது அப்படின்ற கேஸில் நான் இந்த மூணு விஷயங்கள் நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட எய்ம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இதெல்லாம் பற்றி என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் வந்து டு ஃபைண்ட் த ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இது வந்து நம்மளோட மாஸ், ரைட்? இந்த மாஸ் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது இந்த மாஸ் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ we need to say. ஸோ திஸ் இஸ் mg. ஓகே, வெயிட்டு. அதுக்கப்புறம் இது என்னது நம்மளுக்கு? திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட். இந்த காமன் டேஞ்சன்ட்டுக்கு டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்து இருக்கிறது தான் என்னது? நார்மல் ரியாக்ஷன். ஸோ காமன் டேஞ்சன்ட்டும் நார்மல் ரியாக்ஷனும் பர்பெண்டிகுலராக இருக்கும் 90 டிகிரி. இப்போ நல்லா கவனிங்க. இந்த mg வந்து என்ன பண்ணுன்னா இந்த பிளாக்கை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணும். கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரி, இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. மூவ் ஆகுது மீன்ஸ் வாட்? இட் இஸ் கம்மிங் டவுன்வர்ட்ஸ். அப்போது தேர் இஸ் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் வெட்ஜ், இன்க்ளைன் பிளேன் அந்த பிளாக். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குமான்னு கேட்குறேன். இந்த பிளாக் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு, அப்போ இது டெஃபினட்டாக என்னது? இது கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து we are interested to find normal reaction, friction and acceleration. சரியா? இப்போ this is mg. ஓகே, இது mg. இது வந்து 90 டிகிரியா? this is theta. இது வந்து 90 டிகிரி. நான் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட். நிறைய பேர் வந்து வெயிட் வந்து இப்படி போடுறீங்க, அப்படி கிடையாது. வெயிட் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும்? vertically downward பார்த்துருக்கணும். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ யூ கேன் see a right angle triangle here. ஓகே, இது தீட்டா, இது 90 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். தீட்டா 90, ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளில் என்டையர் ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும்? 180 டிகிரி உங்களுக்கு வரணும். ஸோ திஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா. இப்போ நல்லா கவனிங்க. இதுவும் ஒரு 90 இந்த இதுக்கு நம்ம நார்மலில் வரைஞ்ச மாதிரி இருக்குல்ல, இது வந்து 90. ஸோ 1 செகண்ட் இது 90னா இது 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது என்னவாக இருக்கும்? தீட்டாவாக இருக்கும். ஸோ அப்போ தான் இது தீட்டாவாக இருந்தால் தான் இது என்ன இருக்கும்?
90 minus theta such that this entire angle is 90. புரியுதா? ஸோ இது entire angle is 90. This is 90 minus theta. இது தீட்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக நான் எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து mg which is vertically downward. ஸோ அப்போ இது என்ன ஆங்கிள் இருக்கும்? தீட்டாக்கு பக்கத்தில், mgக்கு பக்கத்தில் இருக்கிறது தீட்டா இஸ் தேர். அப்போ இது என்னவாக இருக்கும்? mg காம்பனன்ஸாக பிரிக்கிறேன். ஸோ mgயை காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து பர்பண்டிகுலர் டு த பிளெயின் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணியிருக்கேன்? mg cos theta I got. இது என்னவாக இருக்கும்? இது mg sin thetaவாக இருக்கும். இது mg cos theta and this is mg sin thetaவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் நம்ம போட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, what I am going to do is, என்னோட கோஆர்டினேட் சிஸ்டமை இப்படி எடுத்துக்க போகிறேன். this is x, this is y. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டாச்சுப்பா. அதாவது மாஸ் m மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸையும் போட்டேன். mg, நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷன் எல்லாமே. கூட நான் என்ன பண்ணிட்டேன்? mg வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுருக்கேன். mg cos theta and mg sin thetaவாக பிரிச்சாச்சு. இப்போ என்ன இது அப்படின்னா, நம்ம இந்த ஆக்சலரேஷன், நார்மல் ரியாக்ஷன்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கோஆர்டினேட் சிஸ்டமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். இந்த சைடு y போட்டிருக்கேன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். கீழே டவுன்வர்டு பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், டவுன்வர்டு பார்த்துருக்கிறது. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ நீட் டு அப்ளை சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m into ax. அதே மாதிரி சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y direction is equal to m into ay. I need to apply. ஸோ இப்போ கவனிங்க, நம்மளுக்கு வந்து x டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது? இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் கீழே பார்த்துருக்கு. ஸோ ப்ளஸ் mg இஸ் பாசிட்டிவ், ப்ளஸ் mg sin theta இஸ் பாசிட்டிவ். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கைனடிக் ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது mg sin theta and this is fk, frictional kinetic friction fk. வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் இருக்கா along this plane? கிடையாது. ஓகே, this is equal to mass into acceleration. See, acceleration வந்து downward பார்த்துருக்கு. ஸோ நான் என்ன எடுத்துக்கலாம்? ப்ளஸ் எக்ஸ் I can take. ஸோ what is kinetic friction? kinetic frictionோட வேல்யூ என்னப்பா வரும்? mu k into n, mu k into n. ஸோ அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன வருது? mg sin theta minus mu k into n, this will be equal to m into a. ஸோ இப்போ எனக்கு a என்ன ஒரு ஆன்சரு? சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு வந்து வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சுப்போம். சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் y டைரக்ஷன் பண்ணலாம். y டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். மேலே பார்த்துருக்கிறது ப்ளஸ் y இல்லையா? ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன். மேலே பார்த்து ப்ளஸ் n, இது பார்த்து என்ன இருக்குது? minus mg cos theta. This is plus n, this is minus mg cos theta. வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் இருக்கா அலாங் திஸ் டைரக்ஷன்? கிடையாது. ஆனால் அதாவது இந்த பிளாக் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகலை. ஸோ பேசிக்கலி 0. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? n is equal to mg cos theta. ஸோ இப்போ பாருங்கள், இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? mg sin theta minus mu k mg cos theta. This will be equal to m into a. இங்கே எல்லாமே காமனாக m இருக்கா? m எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆக்சலரேஷன் will be equal to g sin theta minus mu k g cos theta. So this is our answer. புரியுதா? யா. ஸோ அடுத்து we will discuss about this problem. இதை எரேஸ் பண்ணிடலாமா? இது கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ரைட், சரி. இப்போ என்னென்னா, இப்போ ஆக்சலரேஷன் தட் இஸ் கம்மிங் டவுன்வர்டை கண்டுபிடிச்சிட்டோம். நார்மல் ரியாக்ஷன் என்னது? இப்போ தானே பார்த்தோம், mg cos theta இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஸோ we have found n, f கண்டுபிடிச்சிட்டோம். f வந்து என்னது? கைனடிக் ஃப்ரிக்ஷனுங்க. mu k into n மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ we have found all the 3 quantities. இப்போ இந்த கேஸ் வந்து மேலே அப்வர்டு பார்த்துருக்கு. சரி, பேசிக்காக பிளாக் இஸ் மூவிங் அப்வர்டுன்னு கொடுத்துட்டான் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஆக்சுவலாக பிளாக் வந்து மேலே பார்த்து போகிறனால ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும்? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் வாட்? m into g.
நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி திஸ் இஸ் காமன் டேஞ்சன்ட். காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் பார்த்து என்ன இருக்கும், ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும், கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் இது டீட்டானா இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்கும், டீட்டாவாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் 90 மைனஸ் டீட்டா, அப்போ இது டீட்டாவாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் ஒன்ஸ் அகெயின் 90, ரைட்டா. இப்போ இதை காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிங்கன்னா என்ன வரும், mg cos theta. இந்த சைடு பிரேக் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ ஆல்ரெடி இந்த சைடு பார்த்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. கைனடிக் ஃப்ரிக்ஷனா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, நம்மளுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் இருக்குது. ஏன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆக தொடங்கிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, தட்ஸ் வை இட் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரி, இப்போ mg cos theta, இந்த டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்கும் நம்மளுக்கு, mg sin theta. சரி, இப்போது எஸ் மேலே பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இப்போ ஒன்ஸ் அகெயின் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கலாமா. இது என்னோடய எக்ஸு, இது என்னோட ஒய். இந்த டவுன்வர்டு பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸ், மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் ஒய். ஸோ நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏஎக்ஸ். ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும், வாட் இஸ் த ஃபோர்ஸஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ கீழே பார்த்துருக்கிறதுலாம் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், மேலே பார்த்துருக்கிறதுலாம் நெகட்டிவ். ஓகே, ஸோ கீழே பார்த்து என்னலாம் இருக்குது, ப்ளஸ் mg sin theta, வேறு என்னெல்லாம் இருக்குது, ப்ளஸ் fk, mg sin theta ப்ளஸ் fk. ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன இருக்குது நம்மளுக்கு, கேபிட்டல் F. ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு மைனஸு, மேலே பார்த்துருக்கனால மைனஸு. ஸோ ஆக்சலரேஷன் என்ன வரும், m இன்ட்டு வாட் இஸ் ஆக்சலரேஷன். நான் கீழே பார்த்துருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், பட் மேலே பார்த்த ஆக்சலரேஷன் இருக்குனால நான் என்ன பண்ணணும், மைனஸ் ஏ ஐ நீட் டு சப்ஸ்டியூட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், வாட் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன், mg sin theta plus mu k n minus f will be equal to minus ma. ஸோ இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணுன்னா நான் எப்படி எழுதிக்கலாம், f minus mg sin theta அப்புறம் mu k n divided by, இப்படி எழுதலாமா. சரி, இது வந்து சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் பண்ணணும் அந்த எக்ஸ்பிரஷன். இதே சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் பண்ணணும்னா என்ன வரும், m இன்ட்டு ay. ஸோ ஒய் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் n, டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்குது நம்மளுக்கு, மைனஸ் mg cos theta. வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் இருக்கா அலாங் திஸ் டைரக்ஷன், கிடையாது. ஆக்சலரேஷன் இருக்கா, அதுவும் கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ n இஸ் ஈக்குவல் டு mg cos theta. ஸோ பேசிக்காக என்னென்னா இதில் அவ்வளோதான் ப்ராப்ளமே. நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ வாட் ஆன்சர் யூ வில் கெட் இஸ் a is equal to f minus mg sin theta minus mu k n வந்து என்னது, mg cos theta divided by m. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கலி நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். தென் ஐ எம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். இப்போ கொஸ்டினில் இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் எஃப் என்னன்னு கொடுத்துருவான். தென் யூ கேன் ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஓகே, எஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை எரேஸ் பண்ணிடுறோம்பா. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா we try to answer what is angle of friction. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கான்செப்ட்டு. இது எப்படி ஸ்டாண்டர்டாகவே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன பாருங்கள், திஸ் இஸ் அ மாஸ் எம். ஓகே, இந்த மாஸ் எம் மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த மாஸ் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாஸ் மேலே கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உடனே என்ன ஆகும், திஸ் ஆப்ஜெக்ட் வில் ட்ரை டு கோ டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷன். ஸோ உடனே என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷன் வந்து ரிலேட்டிவ் மோஷன் வந்து பிடிக்காததுக்கு உடனே என்ன ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும். பட் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்கும், லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம போன டிஸ்கஷனில் பார்த்த ஃப்ரிக்ஷன் பற்றி அதில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்குன்னு ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ. அதை தாண்டி இருந்தால் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நகரும். இந்த ஃபோர்ஸ் வந்து லெஸ் தென் லிமிட்டட் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் நகராது. இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் திஸ் இஸ் கிரேட்டர் தென் த லிமிட்டிங் வேல்யூ திஸ் வில் ஸ்டார்ட் மூவிங். ஆனால் இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா, நான் இங்கே அப்ளை பண்ணுறது கேபிட்டல் எஃப்பா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கண்டிஷன். மேலே பார்த்து நார்மல் ரியாக்ஷன், கீழே பார்த்து எம்ஜி. நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், எக்ஸாக்டாக ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூ.
அதாவது என்னன்னா what I'm trying to say is நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவல் டு எதுக்கு இருக்குது, லிமிட்டிங் வேல்யூ. இந்த கண்டிஷனை வந்து நம்ம வச்சுக்கணும். அந்த கண்டிஷனில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சுன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு மூவ், மூவ் ஆக தொடங்க போகுது, அதானே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனு. ஸோ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். புரியுதா? திஸ் இஸ் அ கண்டிஷன் இன் விச் வி ஆர் ஸ்டடிங் வாட். இந்த கண்டிஷனில் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் படிக்க போகிறோம் என்னதுன்னு. ஓகே, ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு மூவ். அப்போது அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன காண்டாக்ட் ஃபோர்ஸ்லாம் இருக்குது, வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். நம்ம போன லெக்சரில் இதை பற்றி ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருந்தோம். இதில் என்னென்ன காண்டாக்ட் ஃபோர்ஸ்லாம் இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகுது. நார்மல் ரியாக்ஷன் இஸ் அ காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு, ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கனால இதுவும் என்ன ஆகிடும், திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ வில் பிகம் லிமிட்டிங் வேல்யூ. ஸோ லிமிட்டிங் வேல்யூ ஆக்ட் ஆகுது இந்த மாஸ் எம் மேலே, ரெண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதுக்குன்னு சொல்லி ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ எஃப்எல் இந்த டைரக்ஷன், நார்மல் டைரக்ஷன் மேலே பார்த்து அந்த பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த த ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு மூவ். அந்த சிச்சுவேஷனில் ரெண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் என்னது, சீன்னு எழுதியிருக்கேன். ரெண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் சீன்னு எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸ் சி. இப்போ இதை வெக்டாராக பாருங்கள், இது என்டையர் கான்செப்டே வெக்டாராக பாருங்கள். திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன், திஸ் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ரிசல்டன்ட். இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் இந்த ரிசல்டன்ட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கும் ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். பட் ஆனால் இதை நம்ம எந்த கண்டிஷனில் படிக்கிறோம், பர்டிகுலராக நம்ம என்ன கண்டிஷனில் படிக்கிறோம், when the object is just about to move. நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக இட்ஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் வேல்யூ, the object is just about to move. அந்த கண்டிஷனில் we are studying. கரெக்டா? யா. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், the angle which the resultant contact force C of FL and N. The angle which the resultant contact force C of FL and, அதாவது FLக்கும் Nக்கும் இருக்கக்கூடிய resultant C இல்லையா, the angle which the resultant contact force of FL and N making with normal reaction. So the resultant contact force making an angle with N is known as angle of friction. At what condition? When the object is just about to move. When the object is just about to move. அது கூட நீங்கள் எழுதிக்கலாம். When object is just about to move. Okay. The object is just about to move. isன்றதை இங்கே போட்டுக்கலாம். புரியுதா? the object, when object is just about to move, அதாவது இந்த கண்டிஷனில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம்மை ஒரு வெட்ஜில் போய் வைக்கிறேன். வெட்ஜ் மீன்ஸ் வாட், இட் இஸ் அன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் மாஸ் எம்மை கொண்டு போய் வச்சுருக்கேன்னா, இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் மாஸ் எம் வச்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் இட் இஸ் நாட் ஸ்லைடிங், இட் இஸ் இந்த மாஸ் எம்மை சம் டீட்டா ஆங்கிளில் திருப்பி வைக்கிறேன்ப்பா. டீட்டா ஆங்கிளில் கொண்டு போயிட்டு இந்த மாஸ் எம்மை வைக்கிறேன். இந்த மாஸ் எம் நகரில், தட் இஸ் டவுன்வர்டு ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனும் அதை வந்து ஸ்டேபிளாக ரெஸ்ட்லேயே வச்சுருக்கு. இப்போ நான் என்னோடய எய்ம் என்ன அப்படின்னா, இது எவ்வளோ ஆங்கிள் வச்சுருக்கு கிரவுண்டோட, டீட்டாவா? இந்த ஆங்கிள் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரும். அந்த ஆங்கிள் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த மாஸ் வந்து ஜஸ்ட் அபவுட் டு வாட், ஸ்லைடு. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆல்ஃபாவில் திஸ் மாஸ் இஸ் அபவுட் டு ஸ்லைடு. அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். அதாவது மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபா ஆஃப் பிளேன் with horizontal at which the block placed on the wedge, அதாவது inclined plane,
just began to slide down. This is known as angle of repose. அதாவது நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறோம், அந்த பர்டிகுலரில் ஒரு ஆங்கிளில் ஸ்லைட் ஆக தொடங்குது. அந்த ஆங்கிள் பேர் தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஆல்ஃபா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இங்கே இங்கே இந்த லாம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம்டாவோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் μs. இதுக்கு டெரிவேஷன் இருக்குது, சிம்பிள் டெரிவேஷன் தான் இங்கே ஐ ஹவ் ஷோன். ஸோ திஸ் இஸ் த லாம்டாவோட வேல்யூ. இங்கே நான் சொல்லலை. ஒன்ஸ் அகெயின் இதுக்கும் என்ன வரும்? ஆல்ஃபாவோட வேல்யூ. ஆல்ஃபாவோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் μs. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுமே வந்து tan இன்வர்ஸ் μs. பேசிக்லி ரெண்டு பேருக்குமே சேம் வேல்யூ தான் வரும், லாம்டாக்கும் ஆல்ஃபாக்கும். பட் லாம்டான்றது என்னது? ரிசல்டன்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சிக்கும் என்னுக்கும் உள்ள இந்த ஆங்கிள். அதே மாதிரி when the condition is the object is just about to slide. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த ஆல்ஃபான்ற அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இது, at which this mass is about to slide. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி, இது புரியுது இல்லையா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் குயிக்காக. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு வெக்டாராக பாருங்கள். வெக்டாராக பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஃபார்ம்ஸை இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இல்லையா? நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா tan இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி பாருங்கள். திஸ் இஸ் சி, இந்த லென்த்து வந்து சி, இந்த லென்த்து வந்து என்னது? n. அப்போ இந்த லென்த்து என்னது? FL. இந்த லென்த்து L, C, இந்த லென்த்து N, இந்த லென்த்து வந்து FL. அதாவது இந்த FL இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு திஸ் FL. ஓகே, அப்போ நான் tan லாம்டா சொன்னேன்னா என்ன வரும்? FL பை Nன்னு வருமா? ஆல்ரெடி FLோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? μs இன்ட்டு n. கரெக்டாக தானேப்பா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ μs இன்ட்டு n. n கேன்சல் ஆச்சுன்னா ஐ எம் லெஃப்ட் வித் திஸ் எக்ஸ்பிரஷன். புரியுதா இல்லையா? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது வந்து வெக்டார்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் இதை சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ அடுத்து இந்த கேஸ் ரொம்ப ஈஸியானது. அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வைக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு ஸ்லைட் ஆக தொடங்க போகுது. இந்த கண்டிஷன் பாருங்கள், நகரலை ஆனால் நகர போகுது. இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் வந்து டவுன்வர்டு பார்த்து mg sin θ இருக்கும், sin ஆல்ஃபா. நான் காம்பனன்ஸாக பிரேக் பண்ணி காமிச்சேன்ல, அதே மாதிரி தான். ஸோ mg sin θ டவுன்வர்டு பார்த்துருக்கா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது? FL, லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஏன்னா இட் இஸ் அபவுட் டு ஸ்லைட். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா FL இஸ் ஈக்குவல் டு mg sin ஆல்ஃபா. திஸ் mg sin ஆல்ஃபா ஷுட் பி ஈக்குவல் டு FLஆக இருக்கும். அதே டைமில் நார்மல் ரியாக்ஷன் வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலேஷன் கிடையாது. ஸோ n வில் பி ஈக்குவல் டு mg cos ஆல்ஃபா. ஸோ FL என்னக்கான எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ FLன்றது என்னது? FL இஸ் நத்திங் பட் μs. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். FLன்றது என்னது? நத்திங் பட் μs இன்ட்டு n. இந்த என்னோட வேல்யூ ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? mg cos ஆல்ஃபாவை அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கேன்சல் ஆகிடுது, gg கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த cos ஆல்ஃபாவை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா tan ஆல்ஃபாவை மாறிடும். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு μs. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட்? tan இன்வர்ஸ் μs. புரியுதா? யா. ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியும். அதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? μlோட வேல்யூ இஸ் μsn. then I have cancelled everything, I got alpha value. So basically angle of friction and angle of repose are same. So அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஓகே குட். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A block of mass 5 kg rests on an inclined plane. A block of mass 5 kg ரெஸ்ட்டில் இருக்கான். Rests on a inclined plane at an angle 30 degree with an horizontal. Inclined plane at an angle of 30 degree with a horizontal. If the block just begins to slide, if the block just begins to slide, then what is the coefficient of static friction between block and the surface? அதாவது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கான்? ஒரு 5 kg block இருக்கான். ஓகே, இப்போ இது வந்து ஒரு rough surface. It is a rough surface. Okay, so they are asking what is the coefficient of friction, static friction, when the mass is just about to move.
யா என்ன கேட்டிருக்காங்க, if the block just begins to slide, கொஞ்ச நேரத்தில் இது ஸ்லைட் ஆக தொடங்கிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனில் கேட்குறான் வாட் இஸ் மியூஎஸ் அப்படின்னு. ஸோ அவன் கொடுத்த கண்டிஷனில் வந்து the block is at rest. ஆக்சுவலி ரெஸ்ட்டில் இருக்குன்னா ஆக்சலரேஷன் என்னது பேசிக்கலி 0. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு மியூஎஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ பாடி டயக்ராம் we can put. ஸோ this is mg, காமன் டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக என்ன இருக்கும், நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இது டீட்டானா இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இது 30 டிகிரி இருக்கும். ஸோ காம்பனன்ஸாக பிரேக் பண்ணனா இது என்ன ஒரு mg cos 30, இது என்னவாக இருக்கும், இது mg sin 30. ஓகே, இப்போ இந்த mg sin 30 வந்து என்ன பண்ணணும்னா இந்த பிளாக்கை வந்து பேசிக்கலி ட்ரைஸ் டு புல் டவுன். பட் இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆக்ட் ஆகிருக்கு, the block is just began to move. அதாவது இன்னும் பிகன் ஆகலை, just began to moveனா என்ன அர்த்தம், ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது இந்த. ஸோ இன்னும் கொஞ்சம் அபவுட் டு மூவ் ஆனால் மூவ் ஆகலை. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சலரேஷன், இப்போ நான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி எடுத்துக்கிறேன், எக்ஸு, திஸ் டைரக்ஷன் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் கோஆர்டினேட் சிஸ்டம் படி. ஸோ பேசிக்காக டவுன்வர்டில், ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m into ax இல்லையா. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் பேசிக்கலி கிடையாது. ஸோ டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்குது நம்மளுக்கு, mg ப்ளஸ் mg sin 30, மேலே பார்த்து என்ன இருக்குது fl. this will be equal to mass into acceleration is 0. what about in the case of y direction, plus n minus mg cos 30, this will be equal to mass into acceleration. acceleration is 0. பேசிக்காக நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y direction is equal to MAY. கரெக்டாக யா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அட் த சேம் டைம் இஸ் மியூஎஸ் இன்ட்டு n. ஸோ இதை இப்போ என்ன பண்ணலாம், இதில் இருக்க வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ mg sin 13 வருதா, திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது fl. பட் fl இஸ் பேசிக்கலி என்னது நம்மளுக்கு, இதிலேருந்து எனக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. இதில் fl-ன்றது என்னது, ஐம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் மியூஎஸ் n. என்னோட வேல்யூ என்னது, இந்த இதுலேருந்து n சொல்லலாமா, n is equal to mg cos 30 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், m கேன்சல் ஆகிடுமா, gயும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேசிக்கலி sin 30 மியூஎஸ் cos 30. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், tan 30 mu s we will get. So what is tan 30, நம்மளுக்கு 1/√3. okay, so this is the answer for us. so value வந்து என்னது நம்மளுக்கு, இதோட வேல்யூ வந்து 0.577. it's a standard value, 1/√2 ஓட வேல்யூ இது. நீங்கள் பேசிக்கலி மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 1/√2 ஓட வேல்யூ வந்து 0.707, 1/√3 ஓட வேல்யூ வந்து 0.577. okay, you can just note that, right? okay, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ ஓகே குட், இப்போ இந்த அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பிளாக் ஆஃப் வுட், ஒரு பிளாக் ஆஃப் வுட் இருக்கான், அதோட மாஸ் வந்து 1 kg. ரெஸ்டிங் ஆனனா இந்த இன்க்ளைன்டு பிளேன் மேலே வச்சுருக்கோம், ஜஸ்ட் ரெஸ்டிங்கு ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன் ஆஃப் 30 டிகிரி. ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டவுன். ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ்னால் என்னது, அப்போ தான் மூவ் ஆக தொடங்குது. ஸோ ஒரு 1 kg மாஸ் வந்து நம்மளுக்கு 1 kg, இந்த உட்டன் பிளாக்கு, இது நம்ம ஒரு இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கோம், ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங்னா என்ன அர்த்தம், இங்கே இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கான்ப்பா, இப்படி கை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், கை எடுத்துட்டிங்கன்னா it will just starts moving, right? that is the initial velocity of this block is 0 அப்படின்றதான் இங்கே பாயிண்ட்டு. if the coefficient of friction is 0.2, coefficient of friction வந்து இங்கே என்ன தான் 0.2. ஸ்டாட்டிக்காக கைனடிக்கான்னு கொடுக்கல, ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ உடனே நம்ம என்ன எடுத்துக்கலாம், மியூஎஸ் மியூகே ரெண்டுமே ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி இன் மீட்டர்ஸ் பர் செகண்ட் யூனிட்டில் கண்டுபிடிக்கணும் ஆஃப்டர் 5 seconds. ஸோ நல்லா கவனிங்க, இதை வந்து இந்த பிளாக் இங்கே இருக்குது ரெஸ்ட்டில். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு விட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் மூவிங் டவுன், நகர ஆரம்பிச்சிருது. நகர ஆரம்பித்தோன்னே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஆனால் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது என்ன இருக்குன்னா கொஞ்சம் தூரம் இறங்கி வந்திருக்கும். திஸ் இஸ் அ டைம் t = 0. பட் ஆஃப்டர் இட் ஹவ் ரீச்டு சம் டிஸ்டன்ஸ், அதாவது டைம் வந்து
velocity என்னவா இருக்கும்னு கேட்குறான். at after t equal to 5 செகண்ட்ஸ்க்கு அது கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதா? ஸோ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கிறது ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இனிஷியலாக வெலாசிட்டி அதுக்கு இல்லை, ஜஸ்ட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. இது நம்ம டைம் t equal to 0ன்னு எடுத்துக்கலாம். பட் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த பிளாக் வந்து இங்கே நகர்ந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக என்ன பண்ணலாம், இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். திஸ் இஸ் mg, இது 30 டிகிரினா இதுவும் என்னவாக இருக்கும் 30. ஸோ mg cos 30, mg sin 30. இது வந்து என்னது நார்மல். ஸோ கீழே இறங்க விடாமல் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஃப்ரிக்ஷன் என்னது, பேசிக்கலி கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். பட் இங்கே வந்து மியூஎஸ் மியூகேக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ மியூகே என்னன்னு நான் எழுதலாம் கைனடிக் ஃப்ரிக்ஷனை. இங்கே மியூகே மியூ எல்லாம் ஒன்று தான், கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்னா இப்போ வந்து பேசிக்கலி ஆக்சலரேஷன் வந்து டவுன்வேர்டு பார்த்துருக்கும், கரெக்டாக? ஏன்னா இட் இஸ் கம்மிங் டவுன். ஸோ என்னவாக இருக்கும், ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம், திஸ் இஸ் மை கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு என்னது மேலே பார்த்து ஒய், இந்த சைடு என்னோட எக்ஸு. ஸோ இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ், இந்த டைரக்ஷன் மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், பெர்பெண்டிகுலர் டு த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிறது பாசிட்டிவ், ரைட்டா? ஸோ இப்போ நான் மேலே சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு MAXன்னு வைங்க. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது இந்த மாஸ்க்கு, mg sin 30 ப்ளஸ்ன்னு போடுறேன், ஏன்னா இட் இஸ் டவுன்வர்டு பார்த்துருக்கு. மேலே பார்த்து எனக்கு என்ன இருக்குது, எஃப் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். வேறு எதுவும் ஃபோர்ஸ் இருக்கா இந்த டைரக்ஷனில் கிடையாது. திஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் டவுன்வர்டு பார்த்து இருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா டவுன்வர்ட் பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் ஏ அப்படின்னு போடணும். ஸோ பேசிக்கலாக எஃபோட வேல்யூ என்னது, மியூ என், இதுவும் நம்மளுக்கு தெரியும், அதை நான் இங்கே எழுதிடுறேன். அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு MAY. ஸோ ஒய் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, மேலே பார்த்து ப்ளஸ் n, கீழே பார்த்து minus mg cos 30. This will be equal to vertical directional acceleration எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இட் இஸ் 0. ஸோ n is equal to mg cos 30. ஸோ ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன வரும், இஃப் யூ ட்ரை டு சப்ஸ்டியூட், நான் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா ஆக்சலரேஷன். ஸோ திஸ் இஸ் mg sin 30. ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது, மியூ இன்ட்டு n. வாட் இஸ் n வேல்யூ, என்னோட வேல்யூ வந்து mg cos 30. this will be equal to ma, right? இங்கே mm வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ யூ will have g sin 30 which is 1/2. ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது 0.2 தானே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். g ஓட வேல்யூ 10. what is cos 30, √3/2 will be equal to a. so this is basically what, 10/2, 5 ன்னு எடுத்துக்கலாமா? ஆக்சேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டான். ஸோ இது வந்து என்னது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5/5 minus √3 is equal to a. ஸோ இதான் என்னது நம்மளோட ஆக்சலரேஷன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ், √3யோட வேல்யூ என்னது, √3யோட வேல்யூ இஸ் 1.732. இஃப் யூ ட்ரை டு ஒர்க் அவுட் 5 minus 1.732 என்ன வரும் நம்மளுக்கு ஆக்சலரேஷன், 3.268 meters per second square. So this is an acceleration. இப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு வேண்டியது velocity at time t equal to 5 second, initial velocity 0. see நம்மளுக்கு கிடைச்ச acceleration இது வந்து என்னது, பேசிக்கலி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனா. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக நம்ம என்ன இருக்குது, 3 ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா v is equal to u plus at யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்வர்டு பார்த்துருக்கேன். இனிஷியலாக வாட் இஸ் த velocity 0. what is the acceleration along the downward direction, it is this value. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக யூவோட வேல்யூ 0, ஏவோட வேல்யூ 3.268. வாட் இஸ் த டைம் ஆஃப்டர் 5 seconds. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், வியோட வேல்யூ வில் கெட் அஸ் 16.34 பேசிக்லி மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 16.34 meters per second. So this is the velocity we are interested at t equal to 5 seconds. புரியுதாப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா,
சூடோ ஃபோர்ஸ் நம்ம போன டிஸ்கஷனில் சூடோ ஃபோர்ஸ்னா என்ன, இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூடோ ஃபோர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு. ஸோ ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு பிகினிங்கில் பண்ணிவிட்டு ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ சூடோ ஃபோர்ஸ் இஸ் வெரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரபிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கு. இது நம்ம இன்றைக்கி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஃபினட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரீகேப் சூடோ ஃபோர்ஸ். இந்த போன டிஸ்கஷனில் என்னென்ன இருந்ததுன்னு ரீகால் பண்ண போகிறேன். ஸோ சூடோ ஃபோர்ஸோட ரீகேப்பில் ஃபஸ்ட்டு இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது, நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது முதல்ல ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமும் ஒரு அப்சர்வரும் சேர்ந்து தான் என்னது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து எவ்வளோ வேகமாக நகருது அப்படின்றது. ஸோ இஃப் இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறது இல்லைனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அந்த ஃப்ரேமுக்கு வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். இன்னொரு விதமாக சொல்லணும்னா தே ஆர் நான் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்ஸ். அந்த ஃப்ரேம்ஸ்லாம் ஆக்சலரேட் ஆகாது. இப்போ இதே வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ரேமோட வெலாசிட்டி வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் தே ஆர் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஓகே, ஸோ அதை பற்றி தான் போன டிஸ்கஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்மளுக்கு என்னென்னா we can directly apply the Newton's second law. அதாவது நியூட்டன் செகண்ட் லாவை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன்றது ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் இன் திஸ் ஃப்ரேம். ஸோ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த மாஸ் எம்மோட ஆக்சலரேஷன் தான் என்னது, இந்த ஏ வெக்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் மாஸ் எம். அதாவது அந்த மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அதோட சம்மேஷன் தான் இது. திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இப்போ இது வந்து இவ்வளோ நாள், அதாவது நம்ம சூடோ ஃபோர்ஸ்க்கு முன்னாடி இது வரைக்கும் படித்த எல்லா ஃபிசிக்ஸ்லையுமே வாட் எவர் வி ஸ்டடிட் வாஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். பேசிக்கலி நம்மளோட அப்சர்வர் வந்து ஒரு கிரவுண்டில் இருக்கிறது, ரெஸ்ட்டில் இருந்து பார்க்குறது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஓகே, அது மாதிரி கேசஸ். ஸோ அதிலலாம் வந்து யூஸ்வலி யூ கேன் அப்ளை த கான்செப்ட். சரி, இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த நியூட்டன் செகண்ட் லா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஸோ எப்படி மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா. இங்கே ரெண்டு சேஞ்சஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து எப்பயும் போல் எஃப் நெட் போட்டுடுறோம், அது கூட என்ன ஃபோர்ஸ் ஆட் பண்ண போகிறேன், ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணணும். சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏன்னு போட்டிருக்கேன்னா இங்கே ஏ டேஷ்ன்னு போடணும். ஸோ இங்கே ஒரு சேஞ்ச் இருக்கா, ஏ இருக்க இடத்துல ஏ டேஷ் போடுறேன். அதே மாதிரி இங்கே சூடோ ஃபோர்ஸ்ன்றது ஒன்று கிடையாது, இங்கே சூடோ ஃபோர்ஸ்ன்றது ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலி 2 சேஞ்சஸ் அதே. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஏ டேஷ் அப்படின்னு. இங்கே ஏன்றது என்னது, ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் மெஷர்ட் ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ டைரெக்டாக நான் சொல்லிடுறேனே, ஏ டேஷ்ன்றது என்னென்னா ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் மெஷர்டு ஃப்ரம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நான் இருந்துக்கிட்டு இந்த மாஸ் எம்மோட ஆக்சலரேஷன் மெஷர் பண்ணால் அதுதான். ஓகே, ரைட். கூட வந்து நான் ஜஸ்ட் சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏ டேஷ்ன்றது என்னது, ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் மெஷர்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். தட் இஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். மெஷர்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். சரி, சூடோ ஃபோர்ஸு நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் எம் இன்டூ ஏ வெக்டார். இங்கே ஏ வெக்டார்ன்றது என்னது, பேசிக்கலி ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் திஸ் இஸ் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நம்ம மோஷனை படிக்கிறோம். we are observing the motion from this non inertial frame. அப்போ நம்ம ஆட் பண்ணுறது தான் இந்த சூடோ ஃபோர்ஸும் ஆக்சலரேஷன் ஏக்கு பதில் ஏ டேஷ்னு போடுறது. ஓகே, ஸோ இங்கே சூடோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வரும்னா மைனஸ் எம் இன்ட்டு ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டார்ன்றது யாரோட ஆக்சலரேஷன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோட ஆக்சலரேஷன். இப்போது உங்களால் இதை இங்கே ஒன்று கவனிக்க முடியும். சூடோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு ஏ வெக்டார்னு போட்டிருக்கோமா. சூடோ ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனுக்கு நடுவில் என்ன இருக்குங்க, தேர் இஸ் அ மைனஸ். ஸோ நல்லா கவனிங்க, ஏ வெக்டார்னால் ஓகே, மைனஸ் ஏ வெக்டாருக்கு எப்படி இருக்கும் டைரக்ஷன் மட்டும் மாறும், படிச்சிருக்கீங்களா. இது ஏ வெக்டார் அப்படின்னா if I multiply this vector by a minus, the direction only will change. So what I am trying to say is
இப்போ இந்த சூடோ ஃபோர்ஸ்க்கும் ஆக்சலரேஷனுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது the pseudo force and the acceleration of this frame of reference. Pseudo force ஓட டைரக்ஷன் வந்து acceleration of frame of referenceக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு, பிகாஸ் டியூ டு திஸ் மைனஸ் சைன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ரீகேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு கொஷின் கூட வரும், ஏன் சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணணும் நான் இனிஷியல் ஃப்ரேம்லன்னு. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு லிஃப்ட்டு. ஓகே, திஸ் இஸ் எ லிஃப்ட்டு. லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம் வச்சுருக்கேன். ஓகே, இந்த லிஃப்ட்டு வந்து மேலே பார்த்து ஆக்சலரேட் ஆகுது. இந்த என்டையர் லிஃப்ட்டு மேலே பார்த்து ஆக்சலரேட் ஆகுது. ஓகே, புரியுதா ப்ராப்ளம்? இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் த நார்மல் ஃபோர்ஸ் என். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ் எம் வந்து அந்த லிஃப்ட்டோட சர்ஃபேஸில் வச்சுருக்கோம்ல, அதால் என்ன க்ரியேட் ஆகும்? ஒரு நார்மல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகல, அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட டார்கெட். ஸோ டு ஃபைண்ட் த நார்மல் ஃபோர்ஸ் என் ஆன் பிளாக் ஆஃப் மாஸ் எம். ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் எம் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நார்மல் ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? பட் ஆனால் இங்கே வந்து நம்ம ரெண்டு ஃப்ரேம்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு அப்சர்வர் வந்து கிரவுண்டில் இருக்கிறாரு, கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்காப்புல. ஸோ அப்போ இது என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது? See, my aim is to find the normal force on this block M. மேலே பார்த்துருக்கோம் இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். பட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் திஸ் ஃப்ரம் டூ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒன்று இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தட் இஸ் கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்கார் இவர். திஸ் இஸ் அப்சர்வர் 1. இன்னொரு அப்சர்வர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மேலே போகுதில்ல, அந்த லிஃப்ட்டு மேலே போகுதில்ல, அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறவர் என்ன சொல்லுவார்? இவர் தான் அப்சர்வர் 2. லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறவர் தான் அப்சர்வர் 2. is the non-inertial frame, is a inertial frame. நம்ம ரெண்டு இதுலேருந்தும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். விச் ஒன்? நார்மல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் அவர் டார்கெட். புரியுதா? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கிரவுண்ட்லேருந்து அப்சர்வர் 1லேருந்து பார்க்கலாமா? அப்சர்வர் 1ன்றது தான் யூஸ்வலாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன் செகண்ட் we will do that. இப்போ ஃப்ரம் கிரவுண்ட்லேருந்து பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் 1. அப்சர்வர் 1க்கு இந்த மோஷன் என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் கிரவுண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தட் இஸ் அப்சர்வர் 1லேருந்து நம்ம நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாஸ் எம் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரீ பாடி டயக்ராம் ஐ எம் கோயிங் டு அப்ளை. அதாவது டவுன்வர்டு பார்த்து எம்ஜி இருக்குமா, அதுக்கப்புறம் காமன் டேஞ்சன்ட், கரெக்டாக காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் மாஸ் பார்த்து என்ன இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாஸ் எம் மேலே எம்ஜி ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது, வேறு எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. கிரவுண்ட்லேருந்து பார்க்குறோம், நம்மளுக்கு யூஸ்வலாக நார்மல் ரியாக்ஷன் எம்ஜி ஆக்ட் ஆகுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அட் த சேம் டைம் இங்கே இந்த அப்சர்வர் என்ன சொல்லுவான்? திஸ் என்டையர் பிளாக் இஸ் கோயிங் அப்வர்ட் பை அன் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லுவானா? திஸ் மாஸ் எம் இஸ், ஏன்னா இது லிஃப்ட்டோட சேர்ந்து போகுதுல்ல மாஸ் எம், அப்போ அந்த மாஸ் எம்க்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்கும்? ஏ தானே? தட் இஸ் அ திங். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? இனர்ஷியல் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா ஐ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா, எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒய் காம்பனன்ஸாக ஐ எம் கோயிங் டு கெட், அதாவது சமேஷன் ஆஃப் எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஒய். இது உங்களுக்கு தெரியும் ஏன் இது இப்படி வந்திருக்குன்னு. ஸோ காம்பனன்ஸ் வந்து ஒய் காம்பனன்ஸை ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட். ஸோ ஒய் காம்பனன்ஸ் சொல்லும்போது மேலே பார்த்து என்ன இருக்குது நம்மளுக்கு? சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன். மேலே பார்த்துருக்கிறது ப்ளஸ் என், கீழே பார்த்துருக்கிறது மைனஸ் எம்ஜி. திஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டூ, இப்போ இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் பண்ணிவிட்டேன். மாஸ் ஆஃப் திஸ் ஆக்சலரேஷன் என்னது? மேலே பார்த்து இருக்கிறனால ப்ளஸ் ஏன்னு போட போகிறேன். மேலே பார்த்து ஆக்சலரேஷன் இருக்கிறனால ப்ளஸ் ஏ. ஸோ இப்போ இந்த எம்ஜி அந்த சைடு கொண்டு போங்க. எம்ஜி அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் என் இஸ் ஈக்குவல் டு எம், காமனாக எம் எடுத்திங்கன்னா ஏ ப்ளஸ் ஜி யூ வில் கெட். So this is the normal force I got from which frame? Inertial frame. Inertial frame of referenceலேருந்து எனக்கு கிடைச்ச ஆன்சர் இது. இப்போ இதே ப்ராப்ளமை ஸோ அப்சர்வர் 1 படி முடிச்சிட்டோம். அப்சர்வர் 2 படி ட்ரை பண்ணலாமா? கவனிங்க. ஸோ அப்சர்வர் 2 வந்து உள்ளே இருக்காரா? இப்போ கவனிங்க. ஸோ திஸ் இஸ் அ மாஸ் எம், டவுன்வர்டு பார்த்து எம்ஜி இருக்குது, மேலே பார்த்து என்ன இருக்குது?
நார்மல் ரியாக்ஷன். கரெக்டாக? இப்போ யூ டெல் மீ, நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், சூடோ ஃபோர்ஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிறேன். சூடோ ஃபோர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன், எப்பயும் போல் F = MAவே அப்ளை பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்றதை பார்ப்போம் ஆன்சரு. ஸோ இதில் நல்லா கவனிங்க. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்சர்வர் இஃப் ஐ அப்ளை F = MA, இந்த அப்சர்வர் என்னெல்லாம் சொல்லுவான், இந்த அப்சர்வருக்கு இந்த மாஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெஸ்ட்டில் இருக்குமா மோஷனில் இருக்குமா? இதுக்கு ஒரு நிமிஷம், 1 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட், இவன் வந்து லிஃப்ட்டோட சேர்ந்து தானே மேலே போகிறான். இவனுக்கு இந்த அப்சர்வர் 2க்கு பக்கத்தில் இருக்க மாஸ் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுமா, மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியுமா? அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லையா, பேசிக்கலி ஆக்சிலரேஷன் இல்லைன்னு சொல்லுவான். he says that the acceleration is, see நான் இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா யூஸ்வலான இந்த நியூட்டன் செகண்ட் லாவை மாடிஃபை பண்ணாத நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண போகிறேன். when I am standing in the non-inertial frame, I would say that there is no acceleration. இந்த ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவேன் நான், 0 அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டாக இல்லையா? I would say that this acceleration is 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, எப்பயும் போல் நார்மல் ரியாக்ஷன், கீழே பார்த்து என்ன வருது, mg. ஸோ இந்த இதை வந்து காம்பனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு ரைட் இன் திஸ் ஃபார்ம். ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y டைரக்ஷன், மேலே பார்த்து +n, கீழே பார்த்து என்னது -mg. திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ay. இந்த ayயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, அதாவது இந்த அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் மாஸ் m, 0 தானே. he says this mass m is at rest, ஸோ ஆக்சலரேஷன் 0ன்னு போடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், n = mg. ஆனால் அது கரெக்டாக தப்பா? சரி, நான் என்ன பண்ணேன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கிறேன், ஆனால் நான் எப்பயும் போல் நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆன்சர் என்ன கிடைத்தது, n = mgன்னு கிடச்சிது. பட் வெதர் திஸ் இஸ் கரெக்ட், சரி எனக்கு இனர்ஷியல் ஃப்ரேமில் n = mg + n கிடச்சிது. ஓகே, ஆனால் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் பார்த்தா அதே என்னோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, சேமாக இருக்குமா? சரி, இப்போ நார்மல் ரியாக்ஷன்றது அந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸ் எப்படி இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூவும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கண்டுபிடிச்சா இன்னொரு வேல்யூவாக வரும்? அப்படிலாம் வரக்கூடாதுல்ல. நான் எங்கேருந்து படித்தாலும் நார்மல் ரியாக்ஷன் நீட் டு கிவ் அ சேம் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? ஸோ எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் வருது, வெதர் திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, இதை நம்ம அப்படியே ஹோல்டில் வைப்போம். கரெக்டாக இல்லையான்னு நம்ம பார்ப்போம். கரெக்ட் இல்லைன்றது என்னோட பதில். ஓகே, திஸ் இஸ் ராங். ஏன்னா எங்கேருந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தாலும் ஆன்சரோட என்ன வேல்யூ வரணும், இங்கே இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து என்ன வேல்யூ வந்ததோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேயும் என்ன வரணும், அதே வேல்யூ தான் வரணும். பட் வரல. பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்சர்வர் யூ வில் சே, மாடிஃபை பண்ணாமல் போட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் நியூட்டன் செகண்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we are now going to apply what, pseudo force. pseudo force என்னென்னா, இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், F net plus pseudo force will be equal to m into a dash vector. இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து pseudo forceோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். This is summation of n forces, all the n forces, all the forces acting on this mass m. So equal to m into a dash vector. A dash vector என்றது என்னது, acceleration of mass m. A dash vector என்றது என்னது, acceleration of mass m measured from this frame of reference, that is non-inertial frame. அதாவது இங்கே வந்து என்னது, non-inertial frameன்றது அந்த லிஃப்ட் தான். லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த அப்சர்வர் இந்த மாஸ் எம்க்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்லுவான். he says this acceleration mass m, ஏன்னா அவன் பக்கத்தில் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அந்த அப்சர்வர் தான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். he is only accelerating. அவன் பக்கத்தில் இருக்கிற மாஸ் எப்படி தெரியும் அவனுக்கு, ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஸோ ஐ எம் புட்டிங் 0. சரி, அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடுமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறேன். எஃப் நெட்டு படி நான் போடுறது என்ன போடலாம், இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வெக்டார் ஃபார்மில் எழுதுகிறேன். ஓகே, மேலே பார்த்து +n ஜே கேப் புரியுது இல்லையா உங்களுக்கு? மேக்னிடியூட் இன்ட்டு டேரக்ஷன் போடுறேன், மேலே பார்த்து இருக்கிறனால ஜே கேப் ப்ளஸ் ஜே கேப். ஸோ +n ஜே கேப்னு வருது. பட் mg எப்படி இருக்குது, -j cap, -mg j capனு போட்டிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். -mg, இது +nj, அது -mg j cap. இது வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஆனால் நம்ம இது கூட என்ன பண்ணணும், ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னல,
ஆக்சலரேஷன் போகிற டைரக்ஷனுக்கு அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன இருக்கும், சூடோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த என்டையர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்த டைரக்ஷனை பார்த்து போகுது, மேலே பார்த்து போகுது. அப்போ சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும், இந்த டைரக்ஷனில் போடணும். ஸோ சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் போட்டிருக்கேன், சூடோ ஃபோர்ஸ் கீழே பார்த்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த லிஃப்ட்டு திஸ் அப்சர்வர் ஆர் த லிஃப்ட் இஸ் கோயிங் அப்வர்ட் டைரக்ஷன், ஆக்சலேட் ஆகி. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். ஸோ சூடோ ஃபோர்ஸ் ஃபார்முலா படி, சூடோ ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, -m a வெக்டார். அந்த a வெக்டார்ன்றது என்னது, வாட் இஸ் திஸ் a வெக்டார், ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ a வெக்டாரை நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், a வெக்டார் வந்து -m a வெக்டார். வாட் இஸ் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன் பார்த்துருக்கு, vertically upward. So basically I need to write the acceleration as a j cap. Acceleration a j cap தானே, அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் -m aj. புரியுதா, எனி டவுட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. ஸோ இந்த எஃப்நெட் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, சூடோ ஃபோர்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. a dash வெக்டர் ஆல்ரெடி 0. ஸோ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n j cap -mg j cap அப்புறம் -ma j cap. இந்த j cap எல்லாம் காமனாக எடுத்துட்டேன்னா, see what I would get is, எனக்கு வந்து n j cap -mg j cap -ma j cap, this will be equal to m into 0ன்னு வரும். ஏன்னா a dash வந்து 0 இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாவில் இது கண்டுபிடிச்சிட்டேன் தனித்தனியாக. இந்த கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதில் எடுத்துகிட்டு போய் போட்டோன்னே ஐ வில் கெட் திஸ் ஒன். இப்போ இந்த கிடச்சிருக்குல்ல, இதிலேருந்து இந்த ஸ்டெப்பு வருது. காமனாக ஜே கேப்பெல்லாம் காமனாக எடுத்துடுறேன். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீட் டு கோ டு 0. அதுதானே ஈக்குவல்ட்டுக்கு அர்த்தம். ரைட் ஹேண்ட் சைடில் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீட் டு கோ டு 0. நம்மளால் ஜே கேப் வந்து ஒரு வெக்டார், அது 0 ஆக முடியாது. ஸோ பேசிக்காக எந்த டேர்ம் 0 ஆகணும், இந்த டேர்ம் தான் 0 ஆகணும். ஸோ n will be equal to m g plus a. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபைனலாக, என்னோட வேல்யூ g plus a கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கிடைச்ச ஆன்சரும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கிடைச்ச ஆன்சரும் சேமாக வருது. ஸோ ஃபிசிக்ஸ் டசன்ட் வேரி டிபெண்டிங் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்ம எங்கேருந்து படித்தாலும் வேல்யூ ஒன்று தான் வரணும், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு மாறக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே பாயிண்ட். புரியுதாப்பா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. த ஃபைனல் unknown measured from inertial frame or non-inertial frame, the answer should be same. So for that reason pseudo force is applied in non-inertial frame. ஸோ நான் சொன்னதை அப்படியே எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேப்பா, ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். A bob of mass m is suspended from a ceiling of a train. ஓகே, ஒரு பாப்ன்றது ஒரு ஸ்பெரிக்கல் சின்ன பால் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிள் பெண்டலம் வரும் இல்லையா, அதுதான் நம்மளோட பாபு. ஸோ பாப் ஆஃப் மாஸ் m is suspended from the ceiling of a train moving with an acceleration. ஸோ ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கான், அதோட சீலிங்கில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம், they have fixed the ceiling of the train moving with an acceleration a as shown in the figure. ஸோ நம்ம ஃபிகரில் தெரியுது இல்லையா. ஸோ ஒரு ட்ரெயின் மேலேருந்து சப்போர்ட்லேருந்து ஒரு கயிறு கட்டி என்ன பண்ணியிருக்கான், ஒரு பாப் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட்டு மூவ் ஆகுதுன்னா ஏ ஆக்சலரேஷனோட டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆகுது. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் தீட்டா இன் ஈக்குலிபிரம் பொசிஷன் அப்படின்னு கேட்குறான். ஃபைண்ட் த ஆங்கிள் தீட்டா இன் ஈக்குலிபிரம் பொசிஷன். அதாவது ஈக்குலிபிரம் பொசிஷன்னா என்னென்னா, இப்போ அந்த ட்ரெயினில் ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இது ஒரு சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ட்ரெயின். ஓகே, இந்த ட்ரெயின் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வைங்க. இந்த ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து அதோட சீலிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மாஸ் எம்மை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சஸ்பெண்ட்னா என்ன இருக்கும், இட் இஸ் கால்ட் அஸ் மீட், அதாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரிங்கால். ஸோ அதுதான் சஸ்பெண்டட், மாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதோட சீலிங்கில், ட்ரெயினோட சீலிங்கில் இருந்து வி ஹவ் கனெக்டட் அ மாஸ் எம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது இப்படி இருக்கும், கரெக்டாக? ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினே ஆக்சலரேஷன் ஏ, இந்த ட்ரெயினே வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து ஒரு ஆக்சலரேஷன் ஏல மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பெண்டுலம் என்ன ஆகிடும், கொஞ்சம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும்பா. பட் இஃப் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரைட், திஸ் வில் பி டர்னிங் அ
making an angle of theta. Okay, so in the theta வந்து see if this acceleration is constant, if a is constant, நம்மளால என்ன காமிக்க முடியும், என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா this theta will be also constant. இந்த theta suspended இப்படி வந்திருக்குல்ல, அதுவும் என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆக்சலரேஷன் ஏல போகும்போது கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆங்கிள் வந்து இந்த பெண்டுலம் மேக் பண்ணும். ஸோ அந்த ஆங்கிள் தீட்டாவை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். புரியுதா ப்ராப்ளம் என்னென்னு? ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் தீட்டா இன் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் we need to find. ஓகே, குட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபார் அ கிவன் ஆக்சலரேஷன் ஆஃப் ட்ரெயின். இங்கே சொன்னேன் இல்லையா, அதே பாயிண்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது பேசிக்கலி we need to find this angle theta at the equilibrium position. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எது ஈஸியான மெத்தடாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ யூ கேன் யூஸ் தட் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ ஒரு 2 மெத்தடுமே ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ சால்விங் த ப்ராப்ளம் ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது என்னென்னா இந்த ட்ரெயினுக்கு வெளியிலேருந்து பார்க்குறது. சரி, இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது with an acceleration of a and this pendulum is making an angle of theta with the vertical. Okay, ஸோ இந்த இடத்துல என்னென்னா நம்ம கிரவுண்ட்லேருந்து இந்த மோஷனை அப்சர்வ் பண்ணுறோம். கிரவுண்ட்லேருந்து மோஷனை அப்சர்வ் பண்ணுறனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியல் ஃப்ரேம், தட் இஸ் ரெஸ்ட்டு, நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் எங்கே போக போகிறேன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு மூவ் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற மாசம் என்ன ஆகும், அதே ஆக்சலரேஷனில் தானே மூவ் ஆகணும். இந்த என்டையர் ட்ரெயின் ஏல மூவ் ஆகுதுன்னா இந்த மாசமும் அதோட அட்டாச் ஆகி தானே இருக்குது சீலிங்லேருந்து, அதுவும் என்ன ஆக்சலரேஷனில் போகும், ஏ ஆக்சலரேஷனில் தான் போகும். ஓகே, குட். இப்போ பாயிண்ட்டை கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் மாஸ் எம் போட போகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் மாஸ் எம். ஸோ மாஸ் எம் இங்கே இருக்குது. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டேன் அப்படின்னா டவுன்வேர்டு பார்த்து டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், இது மாஸ் எம்மு. ஸோ மாஸ் எம்லேருந்து சஸ்பெண்ட் ஆகிருக்குல்ல, இங்கேருந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வில் பி தேர். ஓகே, இந்த இது டென்ஷன்ன்றது கயிறில் கனெக்ட் ஆகிருக்குது, ரைட்டா? இது டேரெக்டாக இதோட அட்டாச் ஆகிருக்கு, சீலிங்கோட அட்டாச் ஆகிருக்குல்ல. இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டாவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் டென்ஷன், திஸ் இஸ் mg, 2 forces that is acting on this mass m. அட் த சேம் டைம் இந்த மாஸ் எம்முக்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து there is an acceleration of a is there. ஏன்னா இது ட்ரெயினோட சேர்ந்து மூவ் ஆக போகுது, இந்த மாஸ் எம்க்கு ஆக்சலரேஷன் வந்து ஏ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு சூஸ் மை கோஆர்டினேட் சிஸ்டம் இன் திஸ் வே. ஏன்னா ஃப்ரீ பாடி டயக்ராமை நான் அனலைஸ் பண்ணணும், எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும். டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து எக்ஸ், மேலே பார்த்து ஒய். இப்போ இது வந்து டென்ஷன், ரைட்? ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பிரேக் திஸ் இன்டூ காம்பனன்ட்ஸ். டென்ஷனை வந்து காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இது தீட்டாவா, அப்போ இது என்னவா இருக்கும், திஸ் இஸ் வெர்டிக்கல். இது தீட்டானா இதுவும் என்னது, டெஃபினட்டாக தீட்டா பை த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது தீட்டானா இதுவும் தீட்டா. ஸோ இது டென்ஷன் இல்லையா, அப்போ இது என்னவா இருக்கும், டி காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறனால டென்ஷனு டி காஸ் தீட்டா வருது. இதுக்கு என்ன வரும், இது நம்மளுக்கு டி சைன் தீட்டா. இது டி காஸ் தீட்டா, இது வந்து என்னது டி சைன் தீட்டா. ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய டென்ஷனை 2 காம்பனண்ட்டாக பிரித்து எழுதிட்டேன். அலாங் எக்ஸு ஒரு காம்பனண்ட், அலாங் ஒய் டைரக்ஷனை பார்த்து ஒரு காம்பனண்ட் பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், பேசிக்கலி திஸ் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம், ரைட்? இனர்ஷியல் ஃப்ரேமில் நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், கரெக்டாக இல்லையா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இதை அப்ளை பண்ணணுன்னா நான் என்ன பண்ணலாம், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m into ax, சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m into ay போடலாமா? இப்போ நல்லா கவனிங்க, சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது, டி சைன் தீட்டா இருக்குது. வேறு எதுவும் ஃபோர்ஸ் இருக்கா எக்ஸ் டைரக்ஷனில்? கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் என்டையர் டேர்மு டி சைன் தீட்டா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்குல்ல, அப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் டி சைன் தீட்டா. ஓகே, this will be equal to mass into what is acceleration along x direction. X direction பார்த்து என்ன acceleration இருக்குது நம்மளுக்கு, a இருக்குது. ஸோ acceleration towards right வந்து நம்மளுக்கு a இருக்குது. ஏன் it is plus a, ஏன்னா acceleration towards right இருக்கனால plus a ன்னு போட்டிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் summation of force along y directionக்கு மேலே பார்த்து என்ன இருக்குது, plus t cos theta, downward பார்த்து minus mg. This will be equal to what,
m into ay, right? ayன்றது என்னது ஆக்சலரேஷன் along y direction. y directionல இந்த மாஸ்க்கு எதுவும் ஆக்சலரேஷன் இருக்கா கிடையாது. ஸோ ஐ நீட் டு சப்ஸ்டிட் டு பி 0. ஸோ இதிலேருந்து எனக்கு வரக்கூடியது ஒரு ஈக்குவேஷன், இதிலேருந்து வரக்கூடியது இன்னொரு ஈக்குவேஷன். இந்த மைனஸ் எம்ஜி ஆன்சைட் கொண்டு போனால் ப்ளஸ் எம்ஜி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டிவைட் ஈக்குவேஷன் 1 பை ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா டென்ஷன் கேன்சல் ஆகிடும். ஃபைனலி ஐ எம் லெஃப்ட் வித் வாட்? ஐ எம் லெஃப்ட் வித் tan theta is equal to a by g. இதில் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், தீட்டா இந்த சைடு வச்சுக்கிட்டு tan அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆகிடும். ஓகே, புரியுதா? யா. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ tan theta is equal to a by g, ரைட்டா? ஸோ இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே ஆன்சர் என்ன வரணும்? இதே ஆன்சர் தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் தான் வரணும். tan theta is equal to a by g வருதான்றதை நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நம்ம தான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோமே, ஏன் நான் இனர்ஷியல் போகணும் அப்படின்னு. நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து அடுத்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லாம் இருக்குல்ல, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இது மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சூடோ ஃபோர்ஸை புரிஞ்சிக்காமல் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சூடோ ஃபோர்ஸ். அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா இதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பட் அடுத்தடுத்து வரக்கூடிய கான்செப்டை வந்து லைக் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. அதுக்கு சூடோ ஃபோர்ஸ் புரிஞ்சாதான் அது புரியும். ரைட். ஸோ இப்போ வந்து கவனிங்க, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா த அப்சர்வர் வில் பி ப்ரெசென்ட் வேர். இந்த அப்சர்வர் வந்து இந்த மூவிங் ஃப்ரேம்குள்ளேயே இருக்கணும், கரெக்டாக? நான் இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ளேயே இருக்கணும். ஸோ ஈஸ் த அப்சர்வர். இந்த அப்சர்வர் வந்து இந்த மாஸை வந்து அப்சர்வ் பண்ண போகிறாரு. இஸ் கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் திஸ் அப்சர்வர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பயும் போல் இந்த ஃபார்முலாவை நான் மாடிஃபை பண்ணணும், ஜென்ரல் ஃபார்முலாவை. ஸோ எஃப் நெட்டு கூட ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எம் இன்ட்டு ஏ டேஷ். இப்போ ரீகால் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் திஸ் ஏ டேஷ்? ஏ டேஷ் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் மெஷர்டு ஃப்ரம் வேர்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம், நாட் ஃப்ரம் த கிரவுண்டு. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து மெஷர் பண்ணுறது, ரைட்டா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், குயிக்காக ஒரு ஆன்சர் பார்ப்போம். இங்கேருந்து பார்க்குற இவனுக்கு, இங்கேருந்து பார்க்குறான் இந்த மாசமை, இந்த டீட்டா, இந்த ஆக்சலரேஷன் ஃபார் திஸ் மாசம் என்னவாக இருக்கும்? A dash is the acceleration of mass measured from this observer. See, இது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. இந்த டீட்டா வந்து என்னவாக இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குற இவனுக்கு எப்படி தெரியும் இந்த மாசம்? எப்போவுமே ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஏன்னா அவன் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறான், ட்ரெயினுக்கு வெளியில் இல்லை. ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறனால இவனுக்கு அந்த மாஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நிற்கிற மாதிரியே தெரியும். திங்க் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது. அந்த மாசம் வந்து அப்படியே நிற்கிற மாதிரியே தெரியும். ஸோ பேசிக்கலி என்னென்னா A dash will be equal to 0. The acceleration of mass measured from non-inertial frame is, your acceleration is equal to A dash is equal to 0. இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் எப்பயும் போல் அது மேலே ஆக்ட் ஆகுறது என்னென்ன ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகுது? mg ஆக்ட் ஆகுது டவுன்வர்டு பார்த்து. இந்த சைடில் டென்ஷன். ஸோ டென்ஷன் வந்து இது பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், கரெக்டாக? இது வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். இங்கே இந்த ஆங்கிள் டீட்டா மேக் பண்ணது இல்லையா, இதான் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். திஸ் இஸ் ஆங்கிள் மேக்கிங் டீட்டா. அப்போ இது என்னவாக இருக்கும்? இதுவும் டீட்டா தானே. இப்போ டென்ஷன் இருக்குது, எம்ஜி இருக்குது. பட் நம்மளுக்கு இந்த என்டையர் ஃப்ரேம் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது? நான் இனர்ஷியல் ஃப்ரேம் டுவர்ட்ஸ் ரைட். அந்த ரைட்டு போகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நான் என்ன பண்ணணும்? சூடோ ஃபோர்ஸை போடணும். ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டு போடாமல் ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டை பார்த்து நான் என்ன பண்ணுறேன்? ஐ ஹவ் அப்ளைட் த சூடோ ஃபோர்ஸ். அது மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன்னா இப்போ எனி டவுட் இயர்? ஸோ திஸ் இஸ் டென்ஷன், திஸ் இஸ் எம்ஜி அண்ட் திஸ் இஸ் சூடோ ஃபோர்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டமே இப்படி சூஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். இப்போ இந்த டென்ஷனை வந்து நான் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணலாமா? போன கேஸில் பண்ண மாதிரி இதில் பண்ணனா என்ன வரும்? திஸ் வில் பி டி சைன் டீட்டா அண்ட் திஸ் வில் பி வாட்? டி காஸ் டீட்டா. ஏன்னா டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற திஸ் இஸ் டென்ஷன், டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறனால டி காஸ் டீட்டா. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளோட கண்டுபிடிச்ச ஃப்ரீ பாடி டயக்ராம்லேருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னென்னா நெட் ஃபோர்ஸுன்றது என்னது? டென்ஷன் ப்ளஸ் எம்ஜி. ஜென்ரல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் திஸ் மாஸ் எம் டி ப்ளஸ் எம்ஜி.
அதுக்கப்புறம் சூடோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது மைனஸ் எம் இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இதில் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபோர்ஸஸ் டென்ஷன் அண்ட் எம்ஜி நெட் ஃபோர்ஸு. சூடோ ஃபோர்ஸ் வந்து மைனஸ் எம் இன்ட்டு ஏ வெக்டார் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஏ வெக்டார்ன்றது என்னது ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த என்டையர் ஃப்ரேமு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து மூவ் ஆகுதுல்ல. ஸோ நான் பேசிக்காக இந்த ஆக்சலரேஷன் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் ஏ இன்ட்டு ஐ கேப் டைரக்ஷனை பார்த்து மூவ் பண்ணுது. This acceleration is nothing but frame of reference or acceleration. So this entire frame is moving towards right. So a into I cap. கரெக்டா? ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது மைனஸ் எம் ஏ ஐ கேப்னு வருதா மைனஸ் எம் ஏ ஐ கேப் ஐ எம் கெட்டிங். ஸோ சூடோ ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐ கேப் கண்டுபிடிச்சிட்டோம் காம்பனன்ஸில். இப்போ நான் அடுத்த டென்ஷனை வந்து காம்பனன்ஸாக எழுத போகிறேன். ஸோ டென்ஷன் எப்படி இருக்குது இட் இஸ் பாயிண்டிங் திஸ் வே ரைட். ஸோ நான் இதை எப்படி பிரித்து எழுதலான்னா இது வந்து y டைரெக்ஷனில் பார்த்துருக்கனால இது x டைரெக்ஷனில் பார்த்துருக்கா. ஸோ t sin theta i cap ப்ளஸ் t cos theta j cap. இது j cap டைரெக்ஷனில் இருக்குது, y டைரெக்ஷனில் இருக்கனால j cap, this is i cap. t sin theta is towards i cap. அதுக்கப்புறம் mg வெக்டார்ன்றது என்னது வெயிட்டு, அது vertically downward. ஸோ நெகட்டிவ் டைரெக்ஷன் மைனஸ் j cap டைரெக்ஷன் டவுன்வர்டு பார்த்துருக்கனால மைனஸ் mg j cap I have substituted. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா ஸோ டென்ஷன் எம்ஜி இதெல்லாம் காம்பனண்ட்டாக எழுதியாச்சு, சூடோ ஃபோர்ஸையும் காம்பனண்ட்டாக எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஏ பி சி இந்த 3 ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ டேஷ் 0ன்னு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இதில் வந்து காமனாக ஐ காம்பனன்ஸை தனியாக எடுங்க, ஜே காம்பனன்ஸை தனியாக எடுங்க. இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ ஈக்குவல் டுக்கு 0னா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நீட் டு கோ டு பி ரைட் ஹேண்ட் சைடு 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0 ஆகணும். ஐ கேப் 0 ஆக முடியாது, ஜே கேப் 0 ஆக முடியாது. ஸோ பேசிக்காக எந்த டேர்ம் 0 ஆகும்னா டி சைன் டீட்டா ஈக்குவல் மைனஸ் எம்ஏ ஈக்குவல் டு 0 ஆகும். அதுக்கப்புறம் டி காஸ் டீட்டா இந்த டேர்ம் தனியாக 0 ஆகும். டி காஸ் டீட்டா மைனஸ் எம்ஜே ஈக்குவல் டு சி இந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ண 0 வரணும்ப்பா. ஐ கேப்பும் 0 போக முடியாது, ஜே கேப்பும் 0 போக முடியாதுல்ல. தனித்தனியாக இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் 0 ஆகும். ஸோ இதுலேருந்து அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டி சைன் டீட்டா ஈக்குவல் டு எம்ஏ, டி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர் tan theta இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஜி. புரியுதா ப்ராப்ளம் இது? ஸோ ஃபைனலாக நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் என்னது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேயே ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே இப்போ ஓகே குட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் இன் அ ஃபாலோயிங் ஃபிகர். ஓகே, ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் இன் அ ஃபாலோயிங் ஃபிகர். ஃபைண்ட் ஃபோர்ஸ் such that the block remains stationary with respect to the wedge. அதாவது ஆல் சர்ஃபேஸ் ஆர் ஸ்மூத்து. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் எந்த சர்ஃபேஸ் எடுத்தாலும் அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் எஃப் சச் தட் த பிளாக் ரிமைன் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு த வெட்ஜ். நம்ம வந்து அந்த வெட்ஜ் மேலே, அதாவது கவனிங்க, இதுதான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க டயக்ராம் ரைட். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் இருக்கிறதுக்கு பேர் வந்து வெட்ஜு. இதில் இருக்க எல்லா சர்ஃபேஸுமே அதே டைமில் இட் இஸ் ஸ்மூத். ஸோ இந்த வெட்ஜுன்றது இது மேலே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளாக்கை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது மேலே வெட்ஜு மேலே நான் என்ன ஃபோர்ஸ் தரேன், கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் ஐ எம் கிவிங். இப்போ என்னென்னா நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுமா, இப்போ இந்த சர்ஃபேஸுமே ஸ்மூத்தான சர்ஃபேஸ், இதுவும் ஸ்மூத்தான சர்ஃபேஸ். ஸோ நான் எதுவுமே இந்த இடத்துல ஃபோர்ஸே கொடுக்கலன்னா என்ன ஆகும், இந்த மாஸ் எம் வந்து அப்படியே ஸ்லைடாகி கீழே வந்துடும். ஆனால் நான் இந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணுமா, சச் தட் திஸ் மாஸ் எம் இஸ் ரிமைன்ஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த வெட்ஜு. ஸோ வெட்ஜுக்கும் அதுக்கும் என்னது, நோ ரிலேட்டிவ் மோஷன். அதாவது வெலாசிட்டி, அதாவது திஸ் மாஸ் பிளாக் எம் ரிமைன் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு எம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க, ரெஸ்ட்லேயே இருக்க வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜ். அது நோ ரிலேட்டிவ் மோஷன் கிடையாது. இது வந்து அது மேலே அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்குது, ஸ்டில் மாதிரி. புரியுதா? ஸோ பட் நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கனால திஸ் என்டையர் சிஸ்டம் என்ன ஆகும், ரைட்டு பார்த்து மூவ் ஆகும். தி ஸ்மால் எம் அண்ட் கேபிட்டல் எம் வில் போத் மூவ் வித் சேம் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட். பட் ஆனால் இது வந்து அது மேலே என்ன இருக்கும், ரெஸ்ட்லேயே இருக்கும். இது மேலே ரெஸ்ட்லேயே இருக்கும். பட் வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு இது ரெண்டும் சேர்ந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஆக்சலரேஷன் ஏவோட சேம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும். ஏன்னா திஸ் மாஸ் பிளாக் இஸ் ரிமைனிங் ஸ்டேஷ்னரி ஆன் வெட்ஜ் ரைட்டா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தா இது ஸ்டேஷ்னரியாக இருக்கும் இந்த வெட்ஜ் மேலே அப்படின்றத சொல்லணும்.
Okay, so பாருங்க, all surfaces are smooth first to find what? This capital F applied on this wedge, so that the mass m remains stationary on the wedge block. சரி, இப்போ இது மாதிரியான ப்ராப்ளம், ஓகே, ஒரு இது இன்னொரு, அதாவது ரெண்டு மாஸ் மூவிங் வித் சேம் ஆக்சலரேஷன் அப்படின்ற டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஓகே, ரெண்டு மாஸஸ் சேம் ஆக்சலரேஷன் ட்ராவல் பண்ணுது அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு you need to find what is the acceleration. இந்த ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிருங்க, அது ஃபஸ்ட்டு டாஸ்க்காக வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்டாண்டர்டாகவே ரெண்டு மாஸ் இருக்குது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ரெண்டு மாதம் நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தீஸ் டூ பிளாக்ஸ் அப்படின்னும் போது அப்போ வந்து ஆக்சலரேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஸோ இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இந்த மாஸ் எம்மோ இந்த கேபிட்டல் எம்மோ டுகெதர் மூவ் ஆகுதா? there is no relative motion between them, they are moving together. இது ரெண்டுத்தையும் ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டு பேரும் மூவ் பண்ணுறாங்க, கரெக்டாக? இப்போ as both the blocks both block plus wedge move together, we consider them as a single mass. சிங்கிள் மாஸாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்றான். அதாவது நல்லா கவனிங்க இந்த டயக்ராமை. ஃபஸ்ட்டு நான் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ராப்ளமில். ஸோ திஸ் இஸ் கேபிட்டல் எம், திஸ் இஸ் ஸ்மால் எம். இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் வித் அன் ஆக்சலேஷன் ஏ. இப்போ என்ன பண்ணலான்னா, ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளமும் ரெண்டு பேரும் ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்காங்களா, ஒன்று இன்னொன்று ஒட்டச்ச மாதிரி இருக்கா, நோ ரிலேட்டிவ் மோஷன். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நான் எப்படி பார்க்கலான்னா, ஒரே மாஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். வெட்ஜையும் பிளாக்கையும் சேர்த்து ஒரே பிளாக் ஆஃப் மாஸ் மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. ஸோ வி கேன் see this together as a single mass, கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம். கேபிட்டல் எம்ன்றது வெட்ஜோட மாஸ், ஸ்மால் எம்ன்றது என்னது, அந்த பிளாக்கோட மாஸ். ஸோ டுகெதர் ஒரு மாஸ் மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன ஆக்சலேஷன் வரும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈஸி தானே. ஸோ இதுக்கு நான் வந்து டயக்ராம் போடுறேன். ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் along x direction is equal to m into ax. ஸோ எந்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் வந்து ப்ளஸ் எஃப் is equal to mass capital M plus small m into a. புரியுதா? எஸ். ஸோ இதில் வந்து ஆக்சலரேஷன் என்ன வருது நம்மளுக்கு, f by m plus small m. So this is the acceleration in which both these block and the wedge are moving together. ஓகே, இப்போ நம்ம ஆக்சலரேஷன் பேசிக்காக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to find, இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளோட எய்ம் என்னென்னா, நான் கிளியராக சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரோட ஃபோர்ஸ் வந்து எப்படி வரணும்னா, லைக் திஸ் g tan theta. இதோ இங்கே எழுதி, ஓகே, இந்த ஃபார்மில் வரணும். பேசிக்கலி இதான் என்னோடய எய்ம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம் எனக்கு என்ன இருக்குது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் ஸ்மால் எம், ஏ டேர்ம்ஸில் இருக்குது. பேசிக்கலாக எனக்கு g tan thetaன்னு அந்த இடத்துல வரணும். புரியுதா என்னோடய ஐடியா உங்களுக்கு? யா, சரி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸுப்பா. ஓகே, ஃபஸ்ட் ஆக்சலேஷன், நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங். இப்போ வந்து இந்த ப்ராப்ளமை இனிஷியல் ஃப்ரேம் வித் ரெஸ்பெக்ட் டு சால்வ் பண்ண முடியும். அதாவது என்னென்னா, சரி, திஸ் இஸ் அவர் பிளாக்கு, வெட்ஜு பிளாக்கு, ஃபோர்ஸ் எஃப் அப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் த அப்சர்வர். இந்த அப்சர்வர் வந்து எங்கே இருக்கார், ரெஸ்ட்டு கிரவுண்டில் இருக்கிறனால நம்ம இந்த மோஷன், என்டையர் மோஷனை ஃப்ரம் த இனர்ஷியல் ஃப்ரேம் we are going to observe. நான் என்ன பண்ண போகிறேன்னா, I am going to find the free draw the free body diagram for this small m. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெட்ஜு, இது மேலே நம்மளோட பிளாக், ஸ்மால் எம் இஸ் மாஸ் இஸ் தேர். இப்போ இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்கிறனால பேசிக்காக என்னால் என்ன அப்ளை பண்ண முடியும், எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்ளை பண்ண முடியும்ல. அதை தான் இங்கே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டு பார்த்து எம்ஜி, காமன் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ரியாக்ஷன் இஸ் தேர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமை இப்படி சூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த சிஸ்டம், இந்த மாஸ் எம்க்கு ஆக்சலரேஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு இந்த டவுட் வரும், நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஜென்ரலாக இது மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி தானே சூஸ் பண்ணியிருப்போம், டவுன்வர்டு பார்த்து எக்ஸ் ஆக்சஸ், பெர்பெண்டிகுலர் இருக்குது ஒய் ஆக்சஸ்ன்னு. ஏன் இங்கே இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமில் வந்து ஆக்சலரேஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட். அப்போது அந்த டைரெக்ஷனில் பார்த்து நான் என்னோடய எக்ஸ் ஆக்சஸாக வச்சுக்கிறேன். நம்ம சில டைமில் ப்ராப்ளம் வந்து இப்படி எடுத்துருப்போம் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டவுன்வர்டு பார்த்து இருந்திருக்கும், ஆக்சலரேஷன் அந்த கேஸில் டவுன்வர்டு பார்த்து இருந்திருக்கும். அந்த கேஸில் இப்படி எடுத்துருப்போம் கோஆர்டினேட் சிஸ்டம். எல்லாமே நம்ம வசதிக்காக தான். ஓகே,
ஸோ இந்த இடத்துல ஆக்சலேஷன் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கனால என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் எம்ஜி ஆல்ரெடி ஒய் டைரக்ஷனில் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஒய் டைரக்ஷனில் இருக்குது. பட் ஆனால் இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து இன்னும் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்றத கவனிங்க. இது வந்து டீட்டாவா, இந்த டீட்டா ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் ஆங்கிள். எனக்கு இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது டீட்டாவா, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இது டீட்டானா இதுவும் என்னது டீட்டாவா, இது டீட்டானா இது டீட்டானா இதுவும் டீட்டா. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல அங்கேருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னவாக இருக்கும், இது ஒரு 90 டிகிரி தானே, திஸ் இஸ் 90 டிகிரினா இது என்னவாக இருக்கும் 90 மைனஸ் டீட்டாவா. இப்போ திஸ் இஸ் 90, திஸ் இஸ் டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா. இப்போ நல்லா கவனிங்க. ஒன்ஸ் அகெயின் இந்த ஆங்கிள் என்னது, ஒன்ஸ் அகெயின் திஸ் ஆங்கிள் இஸ் 90, கரெக்டாக இல்லையா. இது 90 மைனஸ் டீட்டானா அப்போ இது என்னவாக இருக்கும். ஸோ ஃபைனலி திஸ் ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் டீட்டா. ஸோ இது டீட்டானா இந்த ஆங்கிளும் எனக்கு டீட்டா. ஸோ டீட்டாக்கு சைடில் வர்றது என்ன வரும் என் காஸ் டீட்டா, இது என்ன வரும் என் சைன் டீட்டா. இப்போ நான் என்ன பண்ணலாம், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் பண்ணலாமா, பண்ணால் என்ன வரும் எனக்கு. ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன்றது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, என் சைன் டீட்டா இருக்குது, வேறு எதுவும் ஃபோர்ஸ் இருக்கா கிடையாது. ஸோ ப்ளஸ் என் சைன் டீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது டுவர்ட்ஸ் ரைட். ஸோ m into a, ax வந்து a. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ax வந்து ப்ளஸ் a, ஆக்சலேஷன் டுவர்ட்ஸ் ரைட், எக்ஸ் ஆக்சஸ் பார்த்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன் ஐ காட். இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா மேலே பார்த்து n cos theta, கீழே பார்த்து மைனஸ் mg. பட் ஆக்சலரேஷன் இருக்கா வெர்டிக்கல் டைரக்ஷனில் கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 ஐ காட். அது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடிங் 1 and 2 I'll get tan theta is equal to a by g. So a is equal to g tan theta ன்னு வருதா. ஸோ நல்லா கவனிங்க, ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணோன்னா எனக்கு இது கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இனிஷியலாக ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சேன்ல அந்த ஆக்சலரேஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும், என்னப்பா வருது, திஸ் இஸ் த இனிஷியல் ஆக்சலரேஷன் ஐ ஃபவுண்ட். ஏ இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ have g tan theta. புரியுதா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் வி காட். திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எக்ஸாக்டாக இது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாக்ட் ஃபோர்ஸ். எக்ஸாக்டாக m ப்ளஸ் ஸ்மால் m g tan theta. டீட்டான்றது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், திஸ் ஆங்கிள் கரெக்டாக, இந்த ஆங்கிள் அந்த இந்த பர்டிகுலர் வேல்யூவில் மட்டும்தான் என்ன ஆகும், தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். இவங்க ரெண்டு பேருக்கு ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. தேர் அண்ட் ஸ்டேஷ்னரி வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜ் பிளாக்கு. இப்போ இதோட கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் தரேன். சரி நல்லா கவனிங்க, இந்த ஃபோர்ஸோட கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும். இப்போ இதோட ஆன்சர் வந்து எனக்கு 10 நியூட்டன் வருதுங்கன்னு வைங்க. நான் 11 நியூட்டன் கொடுத்தா என்ன ஆகும், கொஷின் புரியுதா. எனக்கு இது சப்ஸ்டியூட் பண்ணால் 10 நியூட்டன் வருதுப்பா. 10 நியூட்டன் கொடுத்தா என்ன ஆகும், போத் வில் பி ரிமைனிங் ஸ்டேஷ்னரி ஆன் ஈச் அதர். ஆனால் இதோட ஒரு 11 நியூட்டன் ஃபோர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வைங்க, என்ன ஆகும், இந்த மாஸ் m வந்து மேலே பார்த்து போயிடும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து எஃபோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா இது மேலே பார்த்து போயிடும். பட் இஃப் ஐ கிவ் ஃபோர்ஸ் லெஸ் தேன் திஸ் ஸ்மால் எஃப், இந்த எஃபோட கொஞ்சம் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இந்த மாஸ் m என்ன ஆகும், மாஸ் m will slide down. This is mass mக்கு we are saying mass m slides down. இங்கேயும் mass m slides up. புரியுதா. யா குட். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேமை வந்து எடுத்துக்கும் போது இந்த இடத்துல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்சர்வர் எங்கே இருக்கார், அந்த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்லேயே இருக்கார். இந்த கேஸில் ரெஸ்ட் கிரவுண்டில் இருந்தார், இங்கே வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே இருக்கார்ல. திஸ் என்டையர் பிளாக் சிஸ்டம் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட்டு. இப்போது நான் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். பட் இதில் வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவையும் ஃப்ரீ பாடி டயக்ராம் எம்முக்கு தான் போட போகிறேன். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் வாட், திஸ் அப்சர்வர். ஸோ இந்த அப்சர்வர் என்ன சொல்லுவார், இந்த என்டையர் சிஸ்டம் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரைட்டா. ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ பாடி டயக்ராமில் நார்மல் ரியாக்ஷன் எம்ஜியை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் டீட்டா. இப்போ என்டையர் சிஸ்டம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட்.
அப்போது சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்? அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? ஸோ திஸ் இஸ் மை கோஆர்டினேட் சிஸ்டம் ஐ ஹவ் டேக்கன் போன கேஸ் மாதிரி தான் இதுலேயும் எடுத்திருக்கேன். சரி, இப்போ போன தடவை மாதிரி இதையும் காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணுங்கள். இது டீட்டாவா? அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? டீட்டா. அப்போது இது 90 மைனஸ் டீட்டா. ஒன்ஸ் அகெயின் திஸ் வில் பி டீட்டா. போன தடவை மாதிரி இதுவும் டீட்டா தான். ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு? என் காஸ் டீட்டா அண்ட் திஸ் வில் பி வாட்? என் சைன் டீட்டா. புரியுதா? இப்போ நான் காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுதிட்டேன். இப்போ அடுத்து என்னோடய வேலை என்னென்னா, எஸ் இப்போ இந்த நம்மளோட மாடிஃபைடு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இதில் ஏ டேஷோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏ டேஷ் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் m with respect to the non inertial frame. ஸோ திஸ் அப்சர்வர் இஸ் த நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இவன் இந்த மாஸை பார்த்தானா எப்படி தெரியும்? இவன் இந்த மாஸை பார்த்தானா எப்படிப்பா இருக்கும்? ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வெலாசிட்டி கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டேஷ்னரி. ஸோ இவன் இங்கேருந்து இங்கே இதை பார்த்தானா ஆக்சலரேஷன் வில் பி 1 செகண்ட் இயர் இட் வில் பி 0. இப்போ எப்போ பாரு 0 வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லாதனால இட் லுக்ஸ் ஸ்டேஷ்னரி. ஓகே, ஸோ தட் இஸ் த கேஸ். ஸோ இப்போ எஃப் நெட் நான் கண்டுபிடிக்கணும்னா எஃப் நெட்ன்றது என்னது? சம்மேஷன் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அண்ட் எம்ஜி. ஸோ நார்மல் ரியாக்ஷனை ஸோ எஃப் நெட்ன்றது என்னது? வாட் இஸ் எஃப் நெட் இயர்? நார்மல் ரியாக்ஷன் அண்ட் எம்ஜி. ஸோ காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ஐ என் சைன் டீட்டா ஐ கேப், n sin theta i cap, n cos theta j cap. காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுதிட்டேன். mgன்றது டவுன்வர்ட் பார்த்துருக்கனால mg மைனஸ் j cap டவுன்வர்ட். ஸோ மைனஸ் mg j capன்னு வருது. ஸோ சூடோ ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மைனஸ் m a வெக்டார். இந்த a வெக்டார்ன்றது என்னது? ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் அது எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கு? ஆக்சலரேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு. திஸ் அப்சர்வர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ a i cap. ஸோ மைனஸ் a m a i capன்னு வருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த 3 வேலைஸை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு என்ன வருது? ஐ காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிறேன், ஜே காம்பனன்ட்ஸ் தனியாக எடுத்துக்கிறேன். எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஐ காம்பனன்ட்ஸை மட்டும் ஈக்குவல் டு 0 போடுறேன். ஜே காம்பனன்ட் எல்லாத்தையும் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். போன ப்ராப்ளம் பண்ணல அதே மாதிரி தான். ஸோ தென் ஐ வில் கெட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் ஹேவ்? ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி tan theta. ஸோ ஃபைனலாக நம்மளோட இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஆக்சலேஷன் ஃபார்முலா, அதிலிருந்து ஏயை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் போன கேஸ் மாதிரி. ஐ ஆம் கெட்டிங் த சேம் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பிளாக் டு ரிமைன் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு பிட்ச். ரைட்டா? ஸோ இதுலேருந்து ரெண்டு பேருக்குமே ஆன்சர் சேமாக வந்திருக்கு. நீங்கள் சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை இனர்ஷியல் ஃப்ரேம் கான்செப்ட்லேயே பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, சூடோ ஃபோர்ஸ் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஃபைனல் ஆன்சர் சேமாக வர்றதுக்கு. ஓகே, இது இன்னும் வந்து எப்போ கிளியர் ஆகும்னா, நீங்கள் இன்னும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது சூடோ ஃபோர்ஸ் அங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெவர் ஒரு தடவை ட்ரை கொடுங்க டெஃபினட்டாக. இதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. பட் இன் கேஸ் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் சில இடத்துல வருது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ப்ராப்ளம் எக்ஸாமில் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சே பண்ணுங்கள். ஓகே அப்பா. ஸோ இந்த வீடியோவிலேருந்து எதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் த பெஸ்ட் பா.